இப்போ வந்து மோட்ரு கார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, மோட்ரு கார் வந்து இம்பார்ட்டண்ட். இது எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஈஸி தான். ஓகே, ஸோ மோட்ரு கார் அண்ட் சாஃபர்னா டிரைவர். மோட்ரு கார் அண்ட் சாஃபர் சேலரி ரூல் 3 சப் ரூல் 2. ஓகே, ஸோ மோட்ரு காரை நீங்கள் அஃபிஷியல் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த காரை ஆஃபீஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பர்பஸிட்டே கிடையாது. ஓகே, உங்களுக்கு சேலரி விட ஏதாவது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்துருந்தா அதான பர்பஸிட். ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் சொந்த வேலைக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஆஃபீஸில் தான் யூஸ் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அதனால் ஆஃபீஸ் யூஸ்க்காக இருந்தால் அது நோ பர்பஸிட். இப்போ பர்சனல் யூஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பர்சனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு மோட்ரு கார் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பர்சனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு மோட்ரு கார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பர்சனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு மோட்ரு கார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காரோட ஓனர் வந்து யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எம்ப்ளாயரோட எம்ப்ளாயர் உங்களோட பாஸ் வந்து ஒரு கார் வச்சுருக்காரு, அதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கிறதுனால இந்தாங்க நீங்கள் உங்கள் சொந்த யூஸ்க்காக அதை எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, அந்த மாதிரி பர்சனல் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். கார் ஓன்டு பை த எம்ப்ளாயரோட காரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த காரை யார் மெயின்டைன் பண்ண, இது வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். ஓகே, அந்த காரை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, யார் வந்து அதுக்கு அடிக்கடி பெட்ரோல் போடுறாங்க, யார் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா மெக்கானிக் ஷாப் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது மெயின்டைன் பை தி எம்ப்ளாயி. ஓகே, கார் வந்து எம்ப்ளாயரோடது, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பர்பஸ் வந்து டெப்ரிசியேஷன் மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு யோசிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கணும், சரியா? எம்ப்ளாயரோட காரு நமக்கு கொடுத்துட்டாங்க, அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே தான் அதுக்கு பெட்ரோல் போடுவோம், நம்மளே தான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பார்ப்போம். நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா டெப்ரிசியேஷன் 10%, டெப்ரிசியேஷன் மட்டும்தான் பெனிஃபிட். இது நம்மளுடைய காராக இருந்ததுன்னா அதோட டெப்ரிசியேஷன் நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் யோசிக்காதுங்க. ரியல் லைஃப்பில் நான் என்ன காருக்கு டெப்ரிசியேஷன்லாம் போட போகிறேன்னா அப்படி இல்லை. நம்ம படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு கார் வச்சுருந்தோன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் போடணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த காரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு காசு வேணும்ல, அதனால நம்ம வருஷம் அலோகேட் பண்ணுவோம், அதனால டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் போடுவோம் அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய காராக இருந்தால் நம்ம டெப்ரிசியேஷன் போட்டிருப்போம். நம்மளோட கார் இல்லை, எம்ப்ளாயரோட காரை நம்ம மெயின்டைன் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் மட்டும்தான் நமக்கு பர்பஸ். அது வந்து 10% தான் எப்போதுமே வந்து எடுக்கணும். 10% ஆஃப் காஸ்ட் அதுதான் எப்போதுமே எடுக்கணும் எஸ்எல்எம்ல. ஓகேவா? இப்போது இது வந்து மெயின்டைன் பை த எம்ப்ளாயராக இருந்தால் எப்படி இருக்கும்? கார் வந்து எம்ப்ளாயரோடது, அவரே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? டெப்ரிசியேஷனும் பெனிஃபிட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் உங்களோட பெனிஃபிட். ஸோ இதில் நீங்களே தானே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மெயின்டைன் பை த எம்ப்ளாயினா நீங்களே தான் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க, அதனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. எம்ப்ளாயரே மெயின்டைன் பண்ணுறாரு, அவரே மெக்கானிக் ஷாப்லாம் எடுத்துட்டு வர, அவரே பெட்ரோல் போகிறாரு, எல்லாமே அவரே பண்ணுறாரு, நீங்கள் யூஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. அதனால டெப்ரிசியேஷன் 10% ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஓகே, கார் ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். ஓகே, கார் ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். இது வந்து கார் ஓன்டு பை எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, இங்கே தப்பாக வந்துருக்கு பிரிண்ட் ஆனதில். இதில் வந்து கார் ஓன்டு பை த எம்ப்ளாயியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, கார் ஓன்டு பை தி எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை தி எம்ப்ளாயி தான் இது. ஓகே, நான் இது என்ன பண்ணேன்னா நான் வந்து என்னோடய நோட் புக்கில் எழுதிட்டு, இந்த நோட் புக்கோட இது கூட வந்துருக்கு பாருங்க, நோட் புக்கில் எழுதிட்டு இந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இதை ஒரு நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வந்து ஆறாவே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நான் சொல்கிறது இப்போ கரெக்டு தான். எம்ப்ளாயி நம்மளுடைய கார் தான், நம்மளே அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல. நம்ம வந்து இளிச்சவாய் மாதிரி நம்மளோட காரை போய் நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் எதுவுமே பெனிஃபிட் கிடையாது. ஓகேவா? பர்சனல் பர்பஸ்க்கு என்னோட காரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான்
எம்ப்ளாயிட்டேருந்து எனக்கு பெனிஃபிட் இருந்தது, எம்ப்ளாயர்கிட்டேருந்து நான் சொல்ல மாட்டேன்ல. ஸோ மெயின்டைன்டு பை தி எம்ப்ளாயி, ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயியாக இருந்தால் அது ஒரு பர்பஸே கிடையாது. ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன் பை எம்ப்ளாயர். உங்களுடைய காரு, ஆனால் அதுக்கு யார் பெட்ரோல் போடுறா, யார் அதை மெக்கானிக் ஷாப்லாம் கூட்டிகிட்டு போகிறா, உங்களோட பாஸ். அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் உங்களுக்கு பெனிஃபிட். டெப்ரிசியேஷன் எப்படியும் நம்ம தான் பார்த்தாகணும், நம்மளோட காருக்கு நம்ம தான் டெப்ரிசியேஷன் போட்டாகணும். அதனால அது வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது. மெயின்டைன் வந்து உங்களோட எம்ப்ளாயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட். ஓகே, அவ்வளோதான் வந்து பர்சனல் பர்பஸ். பர்சனல் பர்பஸ் புரியுதா? காரை யார் வச்சிருக்கான்னு பார்க்கணும், யாரோட கார் இது அப்படின்னு பார்க்கணும். கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னா அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை எம்ப்ளாயி தானே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படின்னா டெப்ரிசியேஷன் மட்டும்தான் அதுக்கு பெனிஃபிட். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நம்ம தான் இன்கர் பண்ண போகிறோம். அதனால டெப்ரிசியேஷன் மட்டும்தான் எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா டெப்ரிசியேஷனும் நமக்கு ஒரு பெனிஃபிட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட். எம்ப்ளாயியோட காரை எம்ப்ளாயியே மெயின்டைன் பண்ணுறாருன்னா அது வந்து ஒரு பர்பஸே கிடையாது. எம்ப்ளாயியோட காரை எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாருன்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் வந்து நமக்கு ஒரு பர்பஸ். ஓவரா? இப்போ நெக்ஸ்ட்டு போத் அஃபீஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். போத் அஃபீஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸாக இருந்ததுன்னா இதுவும் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகேவா? ஓன்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். எப்போதுமே எம்ப்ளாயரோட கார்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் டேக்ஸபிள். எம்ப்ளாயரோட காரை யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயரே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எம்ப்ளாயரோட காரை எம்ப்ளாயரே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பர்க்விசிட் வந்து 2400 per month ஆர் 1800 டிவைடட் பை கிடையாது, ஆர் ஸ்லாஷ் போடுவோம்ல அது. ஓகே, 2400 per month ஆர் 1800 per month. அது எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா பெரிய காராக இருந்ததுன்னா 2400 per month, சின்ன காராக இருந்ததுன்னா 1800 per month. பெரிய கார் சின்ன கார்னா வந்து என்னது, இன்ஜின் கெப்பாசிட்டி 1.6 லிட்டரோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பெரிய கார். பெரிய காராக இருந்ததுன்னா 2400 per month. ஓகே, இது வந்து இப்படி வரணும். ஓகே, ஸோ பெரிய காராக இருந்ததுன்னா 2400 per month வந்து பர்க்விசிட். சின்ன காராக இருந்ததுன்னா 1800 per month. பெரிய காரா சின்ன காரான்ட்டு கொஸ்டினில் பிக் கார் ஸ்மால் கார்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. மோர் தேன் 1.6 லிட்டராக இருந்ததுன்னா பெரிய கார், அப் டு 1.6 லிட்டராக இருந்ததுன்னா சின்ன கார். ஓகேவா? மெயின்டைன் பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா. மெயின்டைன் பை எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா இது வந்து பர்க்விசிட் வந்து பெரிய காராக இருந்ததுன்னா 900 per month, சின்ன காராக இருந்ததுன்னா 600 per month. ஓகே, 2400, 1800, 900, 600. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஓன்டு பை த எம்ப்ளாயர்னா மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். ஓன்டு பை எம்ப்ளாயர், மெயின்டைன் பை எம்ப்ளாயர்னா பர்க்விசிட் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதனால 2400, 1800. ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா 900, 600. ஓகே, இதில் சாஃபரோட சேலரி, டிரைவருடைய சேலரியை 900 per month எப்போதுமே ஆட் பண்ணிக்கணும். சரியா? டிரைவர் இருந்ததுன்னா, டிரைவர் கொடுத்துருந்தாங்கன்னா 900 per month வந்து ஆட் பண்ணிக்கணும். டிரைவர் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். சரியா? நெக்ஸ்ட், கார் ஓன்ட் பை எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை எம்ப்ளாயியாக இருந்தால் அது வந்து ஒரு பர்பஸே கிடையாது. மெயின்டைன் பை எம்ப்ளாயர், உங்களுடைய காரு ஆனால் எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்த 2400 per month ஆர் 1800 per month. ஓகேவா? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கோம் நம்ம, அதுலேருந்து இந்த 2400 per month ஆர் 1800 per month. சப்போஸ் சாஃபர் சேலரி இருந்ததுன்னா 900 per month. சாஃபர் இருந்தாங்க, டிரைவர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சாஃபர் சேலரியும் இது கூட டிடெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகேவா? அவ்வளோதான் வந்து மோட்ரு கார். ஈஸி தானே? இப்போ நம்ம இந்த மைண்ட் மேப்பை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரியா? இது வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இது ஒரு தடவை நீங்கள் உங்களை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட, இஃப் மோர் தேன் ஒன் கார் இஸ் ப்ரொவைடட் ஃபார் பார்ட்லி அஃபீஷியல் அண்ட் பார்ட்லி பர்சனல் பர்பஸ். இந்த ரெண்டு பர்பஸ்க்காகவுமே அஃபீஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ்க்கு ஒரு காரை விட அதிகமாக 2 கார் 3 கார் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு காரை வந்து பார்ட்லி ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ், பார்ட்லி ஃபார் பர்சனல் பர்பஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா?
மீதி இருக்கிற எல்லா காரையுமே பர்சனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் இந்த பர்சனல் பர்பஸ்க்குனா இந்த மெத்தடில் போடுவோம், அஃபீஷியல் அண்ட் பர்சனல்னா இந்த மெத்தடுக்கு போடுவோம். ஸோ மோர் தேன் ஒன் கார் இருந்ததுன்னா ஒன் காரை வந்து போத் பர்பஸ்ன்னு எடுத்துக்கணும், இன்னொரு காரை பர்சனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கணும். மந்த்தில் இந்த 2400 பர் மந்த் 1800 பர் மந்த்னு பார்த்தோம்ல, அந்த மந்த் வந்து கம்ப்ளீட்டட் மந்த் பார்ட் ஆஃப் த மந்த்தை இக்னோர் பண்ணிடணும். இப்போ 9 months and 20 days இருந்ததுன்னா 9 months மட்டும்தான் எடுக்கணும். 9 months and 50 days இருந்ததுனாலும் நம்ம 9 months மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த ஃப்ராக்ஷனை இக்னோர் பண்ணிடணும். ஏதாவது அமௌண்ட் ரிகவர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். எப்போதும் பார்த்தோம்ல அதே தான், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், கேஸ், வாட்டர் எல்லாத்துலேயுமே இந்த பாயிண்ட் வரும். எனி அமௌண்ட் ரிகவர்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயியாக இருந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போல்லாம் கார் ஃபெசிலிட்டி எக்ஸம்ட் அப்படின்னா, வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் போயிட்டு வரீங்க அப்படின்னா எக்ஸம்ட். ட்ராவலிங் பிட்வீன் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸ்னால் என்னது, வீடு, ஹோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கெலாம் கொடுத்தா எக்ஸாம்ட். அப்புறம் சேர்மன் ஒரு மெம்பர் ஆஃப் த யூபிஎஸ்சிக்கு கொடுத்தா அது எக்ஸாம்ட். ஓகே, அவ்வளோதான் வந்து கார் ஃபெசிலிட்டி. இப்போ வந்து இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 21. Sonam has been provided a car 1.7 liter. 1.7 liter வந்து மோர் தேன் 1.6 லிட்டரா, அப்படின்னா இது வந்து big car by his employer Vikash Limited. The cost of the car to the employer was 3,50,000. Cost of the car to the employer அப்படின்னு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால இது owned by எம்ப்ளாயருக்கு அதை வாங்குறதுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த கார் வந்து owned by the employer was 3,50,000 and maintenance cost incurred by the employer வந்து 30,000 per annum. Chauffeur salary paid by the employer 3,000 per month. Find value of perquisite for Sonam for the assessment year 26-27 if the car is used for official purpose, personal purpose, both purpose. In case B and C, employees charge 15,000 per annum. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஓகே, எம்ப்ளாயி கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அஃபீஷியல் பர்பஸ் ஆனதுன்னா நாட் அ பர்குசிட். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் பர்பஸ். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் த கார் டு த எம்ப்ளாயர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அது வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர் அது, அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்கர்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னுமே கொடுத்துட்டாங்க. அதனால இது ஓன்டு பை எம்ப்ளாயர், மெயின்டைன் பை எம்ப்ளாயர், ஓன்டு பை எம்ப்ளாயர், மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ பெட்ரோல் போட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, கரெக்டாக? எம்ப்ளாயருடைய காரு அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து என்னது, எம்ப்ளாயருடைய காரு எம்ப்ளாயரே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து இதில் எதுவுமே பண்ணல. அப்படின்னா டெப்ரிசியேஷனும் வந்து நமக்கு பெனிஃபிட் தான், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நமக்கு பெனிஃபிட் தான். கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா டெப்ரிசியேஷனும் நமக்கு பெனிஃபிட் தான், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து நமக்கு பெனிஃபிட் தான். டெப்ரிசியேஷன் வந்து 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட்னு போடுவோம், கரெக்டாக? டெப்ரிசியேஷன் பெனிஃபிட், ஒரிஜினல் காஸ்ட் பெனிஃபிட். டிரைவருடைய சேலரி வந்து இதில் இருக்குது, ஆக்சுவல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஆக்சுவல் அமௌண்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவல் அமௌண்ட் வந்து கொடுக்கலன்னா அந்த 900 per month எடுத்துப்போம். ஓகே, கொடுக்கலனா கிடையாது, ஆக்சுவல் அமௌண்ட் வந்து இந்த ஆஃபீஸ் அண்ட் பர்சனல் யூஸ்க்கு இருந்ததுன்னா நம்ம டிரைவருடைய சேலரி எடுத்துப்போம். ஓகேவா, 900 per monthன்னு. மீதி கேஸில் ஆக்சுவல் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதில் கேஸ் சி போடும் போது 900 per month எடுத்துக்கணும். கேசி போத் பர்பஸ்ன்னு இருந்ததுன்னா மட்டும்தான் டிரைவரோட சேலரியை 900 per monthன்னு இவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து டிரைவரோட சேலரி ஆக்சுவல் வந்து எடுக்கணும். இந்த கேஸில் பர்சனல் பர்பஸாக இருந்ததுன்னா டிரைவர் சேலரி வந்து ஆக்சுவல் எடுக்கணும். போத்தாக இருந்ததுனால 900 per month எடுக்கணும். ஓகேவா, பர்சனல் பர்பஸாக இருந்ததுன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்லாம் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அசஸியோடைய நேம், அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் வந்து எழுதணும். ஓகே, பர்சனல் பர்பஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். ஓகே, அப்படின்னா டெப்ரிசியேஷனும் நமக்கு பெனிஃபிட் தான், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நமக்கு பெனிஃபிட் தான். டிரைவர் சேலரி அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஓகே, டெப்ரிசியேஷன் வந்து 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட். 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் வந்து 3,50,000 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 35,000. ஓகே, 35,000. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 per annum. ஒரு வருஷத்துக்கே 30,000. சப்போஸ் மந்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா into 12ன்னு போடணும். இதில் வந்து ஒரு வருஷம்னே கொடுத்துட்டாங்க, அதனால் அப்படியே போட்டுடலாம் 30,000 per annum.
நெக்ஸ்ட் டிரைவர் சேலரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால அது எடுத்துக்கணும். பி இதில் போட போத் பர்பஸ் இருந்ததுனால 900 per month எடுத்துக்கணும். டிரைவர் சேலரி 3000 per month, 3000 into 12, 36,000. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 35,000 + 30,000 + 36,000 போட்டால் 1,01,000 வருது. அதில் கீழே வந்து ரிகவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்களே, எம்ப்ளாயீஸ் சார்ஜ் ₹15,000 அப்படிங்கிறதுனால அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். லெஸ் சார்ஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி வந்து 15,000. இதை மைனஸ் பண்ணோன்னா 86,000 வந்து taxable வேல்யூ. ஓகேவா, 86,000 தான் taxable perquisite. இப்போ நெக்ஸ்ட் வந்து சி வந்து போத் அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ். போத் பர்பஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா நமக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்கும். 2,400 or 1,800 per month. மெயின்டைன் பை த எம்ப்ளாயி இருந்ததுன்னா அந்த கம்மி 900, 600. இதுலேருந்து என்னது மெயின்டைன் பை த எம்ப்ளாயர் அப்படின்னா 2,400 per month இல்லைனா 1,800 per month. இது வந்து பிக்கு காரா, அதனால 2,400 per month. ஓகே, ஸோ இதுலேயும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டு கார் ஃபெசிலிட்டிக்கு இது பிக் காருங்கிறதுனால 2,400 per month. கார் ஃபெசிலிட்டி போட்டு இது பிக் கார் அப்படின்னு போட்டுக்கோங்க. 2,400 per month. 2,400 into 12 போடணும். அப்போ 2,400 into 12 போட்டால் 28,800 வருது. 28,800. இதில் எப்போதுமே டிரைவரோட சேலரி வந்து 900 per month தான் எடுக்கணும். போத் பர்பஸ் இருந்ததுன்னா டிரைவர் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கனாலும் டிரைவரோட சேலரி வந்து நம்ம 900 per month தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக வந்து பர்சனல் பர்பஸாக இருந்ததுனா மட்டும்தான் ஆக்சுவல் எடுத்துக்கணும். போத் பர்பஸாக இருந்ததுன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குற அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். 10,800. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 39,600. 39,600. ஓகே, அவ்வளோதான் வந்து taxable perquisite. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 28. மிஸ்டர் பியூஷ் ஹஸ் பின் ப்ரொவைடட் அ கார் 1.5 liter. இப்போ இது லெஸ் தேன் 1.6 liter, அதனால இது ஸ்மால் கார். அப்போனா 900, 600 தான் எடுத்துக்கணும். சாரி, 1,008. இங்கே வந்து பிக் காராக இருந்தால் 2,400 இப்படி வருமா, 900, 600ன்னு நம்ம வந்து இந்த இதை தான் எடுத்துக்கணும். 1,800, 600 தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா இது வரும். மெயின்டைன் பை எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா இது வரும். ஓகே, த காஸ்ட் ஆஃப் த கார் டு த எம்ப்ளாயர் வாஸ் 6 lakh. அப்படின்னா இது ஓன்டு பை எம்ப்ளாயர். இதில் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ மெயின்டைனும் யார் பண்ணுறா, மெயின்டைன் த எம்ப்ளாயர் தான் பண்ணுறாரு. ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயராக இருக்குது. ஓகே, சாஃபர் சேலரி பேடு பை த எம்ப்ளாயர் மிஸ்டர் ரத்தன் 4,000. அப்படின்னா அது இக்னோர் பண்ணணும். நம்ம இந்த 900, 600 இந்த போத் பர்பஸ்க்கு எடுத்தோம்னா எப்போதுமே 900 per month தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, த கார் இஸ் யூஸ் 40% ஃபார் ஆஃபீஸ் அண்ட் 60% ஃபார் பர்சனல். இந்த போத் யூஸ்னு இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே டிரைவர் சேலரி 900 per month தான் எடுத்துக்கிறோம். சார்ஜஸ் பெய்டு பை எம்ப்ளாயி ஃபார் சச் ஃபெசிலிட்டி 5,000 per annum. போத் பர்பஸாக இருந்ததுன்னா எவ்வளோ நம்ம எம்ப்ளாயி கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணுறோமோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த கொஸ்டின்லேயே வந்து சப்ராக்ட் பண்ணல. போத் பர்பஸ்க்கு இந்த பர்சனல் பர்பஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் அதை சப்ராக்ட் பண்ணணும். போத் பர்பஸாக இருந்ததுன்னா ரெக்கவர் ஃப்ரம் த எம்ப்ளாயியை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால இதையும் இக்னோர் பண்ணுங்க, இதையும் சப்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன் taxable வேல்யூ ஆஃப் perquisite. இதில் 15,725 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஜூலை. ஓகே, ஜூலை வந்து பாதி தான். அப்போ எது ஃபுல் மந்த்து இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இது வந்து ஜூலை அப்படின்னா ஓகே, ஜூலையில் 15 days தான் வருது. ஜூலையில் 15 days ப்ளஸ் ஆகஸ்ட் டு மார்ச். ஓகேவா, ஆகஸ்ட் டு மார்ச் வந்து 8 month வரும்.
8 month ப்ளஸ் இதில் வந்து 15 days வருது. இந்த 15 டேஸை வந்து இக்னோர் பண்ணுங்க. 8 months மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? பார்ட் ஆஃப் த மந்த்தை வந்து இக்னோர் பண்ணிடணும். அப்போ 8 month மட்டும்தான் எடுக்கணும். ஃபைண்ட் taxable value of perquisite. Computation of taxable value of perquisite of Mr. பியூஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார் ஃபெசிலிட்டி. கார் ஃபெசிலிட்டி இது வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். ஸ்மால் கார் அப்படின்னா 1800 per month எடுத்துக்கணும். 1800 இன்ட்டு 12 இல்லை இன்ட்டு 8. இங்கே பார்த்தோம்ல 8 months. 1800 இன்ட்டு 8 போட்டால் 14400 வருது. 14400 ப்ளஸ் டிரைவர் சேலரி. டிரைவர் சேலரி வந்து போத் பர்பஸாக இருக்கிறப்ப நம்ம 900 தான் எப்போதுமே வச்சுக்கணும். 900 per month. 9 8 72. ஸோ 7200. 14400 + 7200னா 21600. இதுதான் taxable perquisite. அவ்வளோதான். இதில் வந்து சார்ஜஸ் பெய்டு பை த எம்ப்ளாயி அதெல்லாம் எடுக்கக்கூடாது. போத் பர்பஸாக இருக்கும்போது அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயியை சப்ராக்ட் பண்ணக்கூடாது. பர்சனல் பர்பஸாக இருந்தால் மட்டும்தான் அது சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 23. மிஸ்டர் விக்ரம் பீயிங் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹேஸ் அ கார் 1.7 liter. 1.7 literனா 1.6 விட அதிகம். பிக் கார். ஓகே. யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் பர்சனல் போத் பர்பஸ்க்கு. During the year, he incurred 40,000 on maintenance and 20,000 on driver's salary. The entire cost is reimbursed by employer. Find a taxable perquisite. ஓகே. இதில் ஹேஸ் அ கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் அ கார்னா அவர்கிட்ட கார் இருக்குது. அப்போ அது மிஸ்டர் விக்ரமோடது. ஓன்டு பை எம்ப்ளாயி. ஓகேவா? இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? The entire cost is reimbursed by the employer ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயர். மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர். Find taxable value of perquisite. Computation of taxable value of perquisite of Mr. Vikram for the assessment year அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் நம்ம வந்து taxable amount அப்படி கண்டுபிடிச்சோம். இதில் எவ்வளோ அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு லெஸ் நம்ம அந்த டிடக்ஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? நம்ம இந்த போத் பர்பஸில் மெயின்டைன் பை த எம்ப்ளாயருக்கு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி படித்தோம்ல, புரியுதா? இது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் இதை தான் போடணும். ஓகே. ஸோ இதில் தான் டேரெக்டாக 2400 1800 அப்படி படித்தோம். இதில் ஓன்டு பை த எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போடணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 40,000 20,000 என்டையர் காஸ்ட் வந்து ரீஇம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 40,000 + 20,000 போட்டோன்னா 60,000 வருது. 60,000 லெஸ் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து என்னது? ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயர். அப்படின்னா 2400 ஆர் 1800. இது வந்து ஸ்மால் காரா பிக் காரா? பிக் கார். அப்படின்னா 2400 per month வந்து போடணும். கார் ஃபெசிலிட்டிக்கு 2400 per month. இதில் டிரைவர் சேலரி, இங்கே டிரைவர் சேலரி இருக்கா அப்படின்னா அது ஆக்சுவல் எடுக்கக்கூடாது. 900 per month தான் எடுக்கணும். டிரைவர் சேலரி வந்து 900 per month. 900 into 12. இது வந்து 28,800 வருது. இது வந்து 10,800 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணலாம். 39,600. ஓகே, சாரி, 39,600 இதுலேருந்து மைனஸ் பண்ணணும். 60,000 மைனஸ் 39,600 20,400. அதுதான் taxable perquisite. சரியா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 24. வாசிம் ஹேஸ் அ கார் 1.5 liter. இது வந்து 1.6 liter விட கம்மி. அப்படின்னா இது ஸ்மால் கார்.
ஓகே, யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் as well as for personal purpose, போத் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. டியூரிங் த இயர் கார் இஸ் யூஸ்டு 80% ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் பீங் சர்டிஃபைட் பை த எம்ப்ளாயர். 80% வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, 20% வந்து இப்போ பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. டியூரிங் த இயர் he incurred 50,000 on maintenance and runnings of such car. The entire cost is reimbursed by the employer. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேஸ் அ கார்னா ஓன்டு பை த எம்ப்ளாயரு, ஓன்டு பை எம்ப்ளாயி. இந்த போன கொஸ்டினில் பார்த்தோம்ல, இங்கே ஹேஸ் அ கார்னு இருக்குது, ஓன்டு பை எம்ப்ளாயி. இதுவும் ஹேஸ் அ கார்னு தானே இருக்குது, இதுவும் ஓன்டு பை எம்ப்ளாயி தான். ஓன்டு பை யார்? ஓன்டு பை எம்ப்ளாயி. அதில் ரீஇம்பர்ஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னா இப்போ மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர். ஓகே, இங்கே இருக்குது ரீஇம்பர்ஸ்டுன்னு, அப்போனா மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர். சரியா? Next, find taxable value of per visit if assessee wish to claim higher deduction when a proper log book is maintained. இது வரைக்கும் நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கல, இப்போ தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பர் லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன். ப்ராப்பர் லாக் புக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லாக் புக் மீன்ஸ் எப்போ வந்து அவங்க வெளில போயிட்டு வராங்க, எந்த பர்பஸ்க்காக போயிட்டு வராங்க, அது எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் ப்ராப்பர் லாக் புக்குங்கிறது. ஓகே, நான் வந்து இந்த டைமில் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறேன், இந்த டைமில் வந்து நான் இந்த கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இந்த வந்து நான் என்னோடய ஒய்ஃப் கூட ஜாலியாக டூர் போகிறேன் அப்படின்னு எல்லாத்துமே எழுதி வச்சுருப்பாங்க. அதான் லாக் புக். அந்த மாதிரி லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அஃபீஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதை என்டையர் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், மீதி மட்டும்தான் டாக்ஸபிள். ஓகே, இந்த 80%மே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் லாக் புக் நாட் மெயின்டைன்டுனா நம்ம வந்து மேலே ஒரு ப்ரொவிஷன் படித்தோம்ல, அதை படி மைனஸ் பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் லாக் புக் மெயின்டைன்டு, லாக் புக் மெயின்டைன். லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தா அஃபீஷியல் பர்பஸ்க்காக எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ ஃபுல்லாகவே நம்ம வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 மெயின்டெனன்ஸ்க்கு. அவ்வளோதானா? 50,000 மெயின்டெனன்ஸ் மட்டும்தான், டிரைவர் சேலரி கொடுக்கல. ஸோ 50,000 லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அஃபீஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதை அவ்வளோத்தையுமே நம்ம டிடக்ஷன் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் வந்து 80% அஃபீஷியல் பர்பஸ்க்காகன்னு கொடுத்துட்றாங்களே, அந்த 80%மே நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? 50,000ல் 80%மே நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். 8 5 40, ஸோ 40,000. 40,000மே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10,000 மட்டும்தான் டாக்ஸபிள். புரியுதா? லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அஃபீஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண என்டையர் அமௌண்ட்டையுமே நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக் புக் அவங்க மெயின்டைன் பண்ணல. ஓகே, லாக் புக் நாட் மெயின்டைன்னா நம்ம மேலே படித்த ப்ரொவிஷன்ஸ் படி ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து என்னது? ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். கரெக்டா? அப்படின்னா அந்த 2,400 1,800 இது வந்து ஸ்மால் கார் தானே, எவ்வளோ 1.5 லிட்டர் தானே இருக்குது. அப்போ ஸ்மால் கார்னா 1,800 பர் மந்த் வந்து எக்ஸாம்ட். 1,800 × 12 வந்து எக்ஸாம்ட். 1,800 × 12 வந்து 21,600. 50,000 - 21,600 போட்டால் 28,400 மட்டும்தான் டாக்ஸபிள். புரியுதா? லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அஃபீஷியல் பர்பஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லையோ அதுபடி ஃபுல்லி எக்ஸாம்ட்னு போட்டுருவோம். ஓகே, 80% அஃபீஷியல் பர்பஸ்ங்கிறனால 80%மே எக்ஸாம்ட். லாக் புக் மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம அந்த சார்ட்டில் படித்தால ஓன்டு பை த எம்ப்ளாயி, மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னா 2,400 or 1,800 எக்ஸாம்ட், அதுதான் போடுறோம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 24 அவ்வளோதான். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 25. Amit is provided with 2 cars to be used for official and personal purpose. ஓகே, மோர் தேன் 1 காராக இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? மோர் தேன் 1 காராக இருந்ததுன்னா ஒரு காரை மட்டும்தான் போத் பர்பஸ்க்குன்னு நம்ம வச்சுக்குவோம், இன்னொரு காரை பர்சனல் பர்பஸ்க்குன்னு வச்சுக்குவோம். By his employer Raj, the following information is available from the employer record for computing the taxable value of work. Assuming car 1 is exclusively used by Amit. ஓகேவா?
நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த கார், ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், சேலரி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மோர் தேன் ஒன் காராக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு காரை பர்சனல் பர்பஸ்க்குன்னு பர்த் பர்பஸ்ன்னு எடுத்துப்போம், மீதி காரை பர்சனல் பர்பஸ்க்குன்னு எடுத்துப்போமா. இந்த கொஸ்டின்ல இங்கே பாருங்க, அஸ்யூம் இந்த கார் ஒன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு பை அமித்னா கார் ஒன்னை பர்சனல் பர்பஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க எந்த காரை வந்து பர்சனலுக்குன்னு எடுத்துக்கணும்ன்ட்டு. சரியா, ஒரு காரை வந்து போத்துன்னு எடுத்துப்போம், அந்த மீதி இருக்கிற காரை பர்சனல்னு எடுத்துப்போல. ஒன் காரை வந்து பார்ட்லி ஃபார் ஆஃபீஸ் பார்ட்லி ஃபார் பர்சனல்னு எடுத்துப்போம், மீதி காரை ஒன்லி ஃபார் பர்சனல்னு எடுத்துப்போம். இந்த கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் காரை வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதை ஃபுல்லாகவே பர்சனல் பர்பஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அவ்வளோதான். ஓகே, இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் taxable value of perquisite அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு இப்போ கார் ஒன்று இதில் ப்ரொவைடட் வித் 2 கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் வித் 2 கார்னா ஓன்டு பை எம்ப்ளாயர், ஹேஸ் 2 கார் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எம்ப்ளாயியோட கார்னு அர்த்தம். ப்ரொவைடட் அப்படின்னா அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா அது எம்ப்ளாயரோட கார். நெக்ஸ்ட்டு ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாண்ட் பை த கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மெயின்டைனும் யார் பண்ணுறா, மெயின்டைனும் வந்து எம்ப்ளாயர் தான் பண்ணுறாங்க. ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயர் அப்படின்னா நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். கரெக்டாக படிச்சது ஞாபகம் இருக்கா? எம்ப்ளாயரோட காரு அப்படின்னா நம்ம டெப்ரிசியேஷன் போட வேணாம், அப்புறம் டெப்ரிசியேஷனும் நமக்கு பெனிஃபிட் தான். எம்ப்ளாயரே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நம்ம இன்கர் பண்ண வேணாம், அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே நமக்கு பெனிஃபிட் தான். ஓகேவா? ஸோ டெப்ரிசியேஷன் 10%, மெயின்டெனன்ஸ் காஸ்ட். கார் ஒன் வந்து என்னது, பர்சனல் பர்பஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம. இப்போ நம்ம என்ன போடுறோம், பர்சனல் பர்பஸ் போடுறோம். பர்சனல் பர்பஸ்க்கு வந்து டிரைவரோட சேலரி ஆக்சுவலை வந்து எடுக்கணும். டிரைவருடைய சேலரி வந்து ஆக்சுவல் தான் எடுக்கணும். 900 வந்து போத் பர்பஸ்க்கு தான் எடுக்கணும். பர்சனல் பர்பஸ்க்கு ஆக்சுவல் எடுக்கணும். ஓகே, டெப்ரிசியேஷன் 10%, 6 lakhsக்கு 10% போடணும். 6 lakhs இன்ட்டு 10%, 60,000 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அவங்களே 40,800ன்னு கொடுத்தாங்க. ஸோ 40,800. அப்புறம் இது டிரைவர் சேலரி வந்து 24,000. ஓகே, ஸோ நம்ம இது இன்னர் காலமில் எழுதி பர்க்விசிட்டோட வேல்யூ மட்டும் அவுட்டர் காலமில் எழுதிக்கலாம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? 60,000 + 40,800 + 24,000னா 124,800. 124,800. நெக்ஸ்ட்டு கார் டூ வந்து போத் பர்பஸ்க்காக. போத் பர்பஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயர். ஓகேவா? ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா 2,400 ஆர் 1,800 அப்படி தானே எடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து என்னது, இதில் என்ன கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க? இதில் கெப்பாசிட்டி வந்து எதுவுமே கொடுக்கல, அதனால் அஸ்யூம் பண்ணிக்கணும். அஸ்யூம் ஸ்மால் கார்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் பிக் கார்னு வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கலனா நீங்கள் எப்படி வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலோட சொல்யூஷனில் ஸ்மால் கார்னு அஸ்யூம் பண்ணியிருக்காங்க, அதனால நானும் வந்து இந்த ஸ்மால் கார் அப்படின்னு போடுவேன். ஓகேவா? கார் டூ வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர், மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். போத் பர்பஸ்னால் 2,400 ஆர் 1,800 எடுப்போம் கார் ஃபெசிலிட்டிக்கு. இது ஸ்மால் கார்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறதுனால 1,800 per monthன்னு எடுப்போம். 1,800 per month. அதுக்கப்புறம் டிரைவருடைய சேலரி வந்து ஆக்சுவல் எடுக்கணுமா? இல்லை, போத் பர்பஸ் ஆனதுன்னா டிரைவர் சேலரி எப்போதுமே 900 per month தான் எடுக்கணும். 900 × 12. ஓகேவா? 1,800 × 12 போட்டால் 21,600 வருது. 900 × 12 வந்து 10,800. இப்போ வந்து ஓகே, சாரி, இன்னர் காலமில் போடணும். $32,400 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32,400.
இப்போ 2 காரையும் ஆட் பண்ணால் 124,800 ப்ளஸ் 32,400 போட்டால் 157,200 வருது. 157,200 இதுதான் taxable perquisite. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 26. மிஸ்டர் விஜய் மேனேஜர் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் த ஃபாலோவிங் கார் ஃபெசிலிட்டிஸ் பை கிஷான் லிமிடெட். இது எப்படி விக்ரம் லிமிடெட்னு ஒரு கொஸ்டின் இப்போ விஜய்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓன்டு பை த கார் ஏ வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர், கார் பி ஓன்டு பை த எம்ப்ளாயர், கார் சி ஓன்டு பை த எம்ப்ளாயர். யூஸ்டு ஃபார் கார் ஏவும் பியும் போத் பர்பஸ்க்காக, கார் சி வந்து பர்சனல் பர்பஸ்க்காக மட்டும். காஸ்ட் ஆஃப் த கார் கொடுத்துட்டாங்க. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர். இது வந்து ஓன்டு பை த எம்ப்ளாயர். மெயின்டைன் ஃபர்ஸ்ட் 2 காருமே வந்து கார் வந்து ஓன்டு மெயின்டைன்டு, ரெண்டுமே எம்ப்ளாயரோடது. ஓன்டு மெயின்டைன்டு எம்ப்ளாயர். தேர்ட் கார் இருக்கு இல்லையா, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை த எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க. அதனால கார் சி வந்து ஓன்டு பை எம்ப்ளாயர், மெயின்டைன்டு பை எம்ப்ளாயி. ஓகே, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ஆஃப் த கார். இப்போ இது வந்து 1.6க்கு மேலே இருந்தால் பிக் கார், 1.4னா ஸ்மால் கார். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் சி வந்து கரெக்டாக 1.6 இருக்குது. இது வந்து நம்ம என்னன்னே போட வேண்டாம். இது என்ன, அது பர்சனல் பர்பஸ்க்காக. போத் பர்பஸ்க்கு இருந்தால் தானே நம்ம எவ்வளோன்னு போடணும், ஸ்மால் காரா பிக் காரான்லாம் பார்க்கணும். இது பர்சனல் பர்பஸ்க்காகங்கிறதுனால ஸ்மால் காரா பிக் காரான்னு பார்க்கவே வேண்டாம். அண்ட் இதில் மோர் தேன் 1 கார் வந்து இருக்குது. கரெக்டாக மோர் தேன் 1 கார் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு காரை மட்டும்தான் போத் பர்பஸ்ன்னு ட்ரீட் பண்ணணும். மீதி காரை வந்து பர்சனல் பர்பஸ்க்காக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ எப்படின்னா கார் ஏவை வந்து நம்ம போத் பர்பஸ்க்குன்னு வச்சுட்டு கார் பிஎன்சி பர்சனல் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்லைனா கார் பியை வந்து போத் பர்பஸ்ன்னு வச்சுட்டு கார் ஏ அண்ட் சியை பர்சனல் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 ஆப்ஷனுமே நம்ம போட்டு பார்த்துட்டு எதுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக வருதோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் விஜய் ஹோல்ஸ் 17% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் 30% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் கிஷான் லிமிடெட். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. இது வரைக்கும் கொஸ்டினில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இந்த கொஸ்டினில் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். அதனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, assume his total salary during the year other than perquisite 40,000. Mr. Vijay holds 25% of equity share capital of employer company. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக இருந்தால் யாருன்னு பார்த்தோம்ல. ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக இருந்தால் யார், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா 3 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் எம்ப்ளாயியாக இருக்கணும். இன்னொன்று அவங்க மட்டும் மோர் தேன் 20% ஓட்டிங் பவர் வச்சுருக்கணும். அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து கிடையாது, அவங்க மட்டும். அதுக்கப்புறம் 4 lakhs per annum அவங்களுடைய ஆனுவல் சேலரியாக இருக்கணும். இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாருங்களேன், 17% ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓட்டிங் பவர் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கிடையாது. லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட்லாம் படிச்சிருந்தீங்கன்னா 17% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்படின்னா உங்களுக்கு ஓட்டிங் பவர் 20% இல்லை. ஓகே, ஒய்ஃப்க்கு 13% இருக்குது. அப்போ 17 + 13 போட்டால் 20க்கு மேலே வந்துடுது அப்படின்னு போடக்கூடாது. அவங்களுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அவங்க இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அஸ்யூம் ஹிஸ் டோட்டல் சேலரி டியூரிங் த இயர். ஒரு வருஷத்துக்கே அவங்க 40,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, 4 லட்ச ரூபா இல்லை. அதனால அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கிடையாது. புரியுதா? அவங்க டைரக்டர் எம்ப்ளாயி கிடையாது. 20% ஆஃப் ஓட்டிங் பவரும் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க 4 லட்ச ரூபாயும் அவங்க சம்பாதிக்கல. அதனால அவங்க ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கிடையாது. செகண்ட் கேஸில், கேஸ் பியில், மிஸ்டர் விஜய் ஹோல்ஸ் 25% equity share capital of the employer company. இது வந்து மோர் தேன் 20%. மோர் தேன் 20%ங்கிறதுனால அவங்க என்னவாயிருவாங்க, ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஆகிடுவாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி இல்லைல்ல, அதனால அவங்களுக்கு எதுவுமே டேக்ஸபிள் கிடையாது. ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகே, இதில் 3 காருமே ஓன்டு பை த எம்ப்ளாயர் தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது. அதனால நத்திங் இஸ் டேக்ஸபிள். கேஸ் ஏல நாட் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, ஹென்ஸ் நாட் டேக்ஸபிள். சரியா? கேஸ் பியில் தான் டேக்ஸபிலிட்டி உண்டு. நம்ம இது வரைக்கும் படித்த ப்ரொவிஷன்ஸ் படி பார்ப்போம். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, கேஸ் பி, ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ மோர் தென் 1 கார் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கார் தான் நம்ம போத் பர்பஸ்ன்னு காமிக்கணும். மீதி 2 காரை இதுக்கு பர்சனல் பர்பஸ்ன்னு மட்டும்தான் அப்படின்னு காமிக்கணும். அதுக்கு தான் வந்து நான் இப்போ சொன்னேன், ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கார் ஏவை வந்து நம்ம போத் பர்பஸ்ன்னு வச்சுட்டு கார் பியையும் சியையும் பர்சனல் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். எப்படியும் சி வந்து பர்சனல் பர்பஸ்ன்னு கொடுத்தாங்க, அதனால பர்சனல் பர்பஸ் தான் வச்சாகணும். கார் ஏ அண்ட் பியில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம அஃபிஷியல் போத் பர்பஸ்ன்னு எடுத்துட்டு மீதி 2த்தையும் பர்சனல் பர்பஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, நம்ம 2 ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாம். ஆப்ஷன் 1 வந்து கார் ஏ both purpose. Car B and C வந்து personal purpose. அப்படி வச்சா எப்படி வருது அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? particulars car A B C. ஓகே, நம்ம இப்படி போட வேண்டாம். கேஸ் ஆப்ஷன் 2வையும் ஒரேடியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷன் 1னா, ஓ மை காட், ஆப்ஷன் 2 வந்து கார் பி வந்து போத் பர்பஸ்க்காக, கார் பி வந்து போத் பர்பஸ்க்காக, கார் ஏவும் சியும் வந்து பர்சனல் பர்பஸ்க்காக. சரியா? ஸோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அப்படின்னு நம்ம ஒரேடியாக போட்டுக்கலாம். ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. ஃபர்ஸ்ட் கார் ஏ. கார் ஏ வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் ஆப்ஷன் 1ல் வந்து போத் பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ போத் பர்பஸ்க்குன்னு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த 2400 ஆர் 1800 போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பார்க்கணும், பிக் காரான்னு பார்க்கணும். 1.8 லிட்டரா, அப்போ கார் ஏ வந்து பிக் கார். பிக் காராக இருந்ததுன்னா 2400 per month வந்து போடணும். ஓகே, கார் ஏல போத் பர்பஸாக இருந்ததுன்னா 2400 per month. அப்போ 2400 into 12. 2400 into 12னா 28,800. இதில் வந்து செகண்ட் இதில் வந்து பர்சனலுக்கு மட்டும் ஆப்ஷன் 2ல் வந்து கார் ஏ வந்து பர்சனல் பர்பஸ்க்காக. இது என்ன, ஓன்டு பை த எம்ப்ளாயர் மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயர். அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, போத் டெப்ரிசியேஷனுமே அண்ட் இதுவுமே, டெப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு பெனிஃபிட் தான். கரெக்டாக? ஓன்டு பை த எம்ப்ளாயர் மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயராக இருந்ததுன்னா டெப்ரிசியேஷனும் நமக்கு பெனிஃபிட் தான், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நமக்கு பெனிஃபிட் தான். டெப்ரிசியேஷன் 10%, மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே, கொஸ்டினில் வந்து காஸ்ட் ஆஃப் த கார்னு கொடுத்துருக்காங்களா? கார் ஏவோட காஸ்ட் எவ்வளோ இங்கே இருக்குது, 3 lakhs. 3 lakhsல 10%னா 30,000. கரெக்டா? அப்புறம் இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து 50,000. 30,000 + 50,000னா 80,000 வரும். இது வந்து 30,000, இது வந்து 50,000. ஸோ கார் ஏக்கு 80,000. ஆப்ஷன் 2ல் 80,000. அவ்வளோதான், கார் ஏ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கார் பி. ஃபர்ஸ்ட் கேஸில் ஆப்ஷன் 1ல் கார் பி வந்து என்னது, ஆப்ஷன் 1ல் வந்து கார் பி வந்து பர்சனல் பர்பஸ்க்காக. இது ஓன்டு பை த எம்ப்ளாயர் மெயின்டைன்டு பை த எம்ப்ளாயரா? ஓன்டு பை எம்ப்ளாயர் மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர் தான். அப்படின்னா போத் டெப்ரிசியேஷனும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரெண்டுமே வந்து நமக்கு பெனிஃபிட். ஓகே, ஸோ அதை அப்படி ப்ரீவியஸ்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காஸ்ட்டில் 10% டெப்ரிசியேஷன். காஸ்ட் வந்து எவ்வளோ, 5 lakhs. 5 lakhsல 10%னா 50,000. அண்ட் இது மெயின்டெனன்ஸ் வந்து 60,000. ஸோ 50,000யும் 60,000யும் ஆட் பண்ணிக்கணும். டெப்ரிசியேஷன் வந்து 5 lakhsல 10%, அப்போனா 50,000. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 60,000. அப்படின்னா 1,10,000 வருதா? 1,10,000. ஆப்ஷன் 2ல் வந்து போத் பர்பஸ் இருந்ததுன்னா 2400 1800 பார்க்கணும். இது வந்து என்னது, ஸ்மால் கார்னா 1,800 per month தான் எக்ஸம்ட்.
ஸோ போத் பர்பஸ்க்கு 1800 இன்ட்டு 12, 1800 இன்ட்டு 12 வந்து 21,600, 21,600. கார் சி வந்து கொஸ்டின்லேயே பர்சனல் பர்பஸுக்கு தான் கொடுத்துட்டாங்க கார் சி. ஓகே, இது வந்து என்னது, ஓன்டு பை த எம்ப்ளாயர் ஆனால் மெயின்டைன்டு பை எம்ப்ளாயி. ஓன்டு பை த எம்ப்ளாயர் மெயின்டைன் பை எம்ப்ளாயினா டெப்ரிசியேஷன் மட்டும்தான் வந்து நமக்கு பெனிஃபிட். கரெக்டாக நம்மளே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடையாது, டெப்ரிசியேஷன் மட்டும்தான் பெனிஃபிட். ஸோ 2 lakhs காஸ்ட், அதில் 10% டெப்ரிசியேஷன். கார் சிக்கு டெப்ரிசியேஷன் 10% வந்து 2 lakhsல 10%னா 20,000. டெப்ரிசியேஷன் 10% வந்து 20,000. ரெண்டு கேஸ்லையுமே ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுத்துலையுமே 20,000 மட்டும்தான் நமக்கு டெப்ரிசியேஷன். ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் taxable purpose. 28,800 plus 1,10,000 plus 20,000 போட்டோன்னா 158,800 வருது. 158,800. ஆப்ஷன் 2ல 80,000 plus 21,600 plus 20,000 போட்டால் 121,600, 121,600. இப்போ taxable வேல்யூ இது. taxable வேல்யூ நம்ம எப்போதுமே டேக்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம வந்து எடுப்போம். ஸோ எதில் டேக்ஸ் கம்மியாக இருக்குது, ஆப்ஷன் 2ல. அதனால choose option 2, அவ்வளோதான். choose option 2. taxable value is equal to rupees 121,600. ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம போட்டு பார்த்துட்டு ஆப்ஷன் 2 வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் வந்து மோட்ரு கார். ஓகே, மோட்ரு கார் இப்போ ஈஸி ஆயிடுச்சா, அவ்வளோதான் வந்து மோட்ரு கார். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆர் லோன் அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லோன் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண வேணாம். இல்லைனா இன்ட்ரெஸ்ட் வந்து கன்செஷனல் ரேட்டில் மற்ற பீப்புளுக்குலாம் வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா உங்களுக்கு மட்டும் 4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த மாதிரி ஒரு கன்செஷனல் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ லோன் யாருக்கு கொடுக்குறாங்க, எம்ப்ளாயி இல்லைனா மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குறாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்ததுன்னா எக்ஸம்ட். ஓகே, ஃபுல்லி எக்ஸம்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா அவங்க பாவம், அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கொடுக்குறாங்களா, அதனால அது ஃபுல்லி எக்ஸம்ட். அதர் பர்பஸ்க்காக அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து அப் டு 2,000, இதை மோர் தேன் 2,000, அப் டு 2,000, 20,000 வரைக்கும் தான் லோன் கொடுக்குறாங்க. அப்படின்னா வேண்டாம், 20,000க்கே அவங்களுக்கு வழி இல்லை, 20,000மே அவங்க லோன் போட்டு வாங்குறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப பாவம், அதனால அவங்களுக்கு டேக்ஸ் போட வேண்டாம், எக்ஸம்ட். ஓகே, 20,000க்கு மேலே இருந்துச்சு லோன் அப்படின்னா SBI rate on first day of the previous year less interest paid தான் taxable. இது நம்ம எப்படி போடணும்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, SBI rate மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேய்டு தான் வந்து taxable. ஓகே, மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் மந்த்லி பேலன்ஸ் வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஈச் மந்த்தில் எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கோ அதுக்கு தான் வந்து எடுத்துக்கணும். மெடிக்கல் லோன் வந்து ஸ்பெசிஃபைட் டிசீசஸ்க்காக கொடுத்தா அது வந்து நாட் taxable. ஓகே, exemption does not apply to the portion reimbursed by an insurance company. நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு அமௌண்ட் கொடுத்துரும்ல, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபைட் டிசீசஸ்க்காக மெடிக்கல் லோன் கொடுத்துருந்தா அது எக்ஸம்ட் தான். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி ரீஇம்பர்ஸ் பண்ண அமௌண்ட்டு எக்ஸம்ஷன் வந்து கிடையாது. கன்செஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி பெய்ட் பை த எம்ப்ளாயி இஸ் டிடக்டட் இஃப் த எம்ப்ளாயர் சார்ஜஸ் மோர் தென் SBI rate, no taxable purpose it arises. ஓகே, எம்ப்ளாயரோடைய அமௌண்ட் வந்து அவர் சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து SBI ரேட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா டாக்ஸபிள் பர்பஸிட்டே கிடையாது. லோன் வந்து 20,000 மேலே இருந்ததுன்னா என்டையர் லோன் அமௌண்ட்டுக்கு தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ 20,000 லோன் அமௌண்ட் வந்து 22,000 இருந்ததுன்னா அந்த 2,000க்கு மட்டும் டேக்ஸா இல்லை, 22,000க்குமே டாக்ஸபிள் தான். என்டையர் லோன் அமௌண்ட், நாட் ஜஸ்ட் எக்ஸஸ். ஓகே, இந்த ப்ரொவிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருந்ததுனாலும் அதுவும் வந்து டாக்ஸபிள் ஆயிரும், அவ்வளோதான். இது வந்து நாட் அப்ளிகபிள், இதை நீங்கள் படிக்கவே வேண்டாம். ஓகே, இதோட ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொவிஷன் வந்திருக்கு இப்போ இந்த டேட்டில் தான் இந்த ப்ரொவிஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போனா அவங்களுக்குலாம் இது எக்ஸம்ட்டா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கும் தான் இது டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரியா, லோன் அட் கன்செஷனல் ரேட், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் இதை பார்க்கலாம். Housing loan given to employee at 4% per annum. Amount outstanding as on 1/4/2025 வந்து 5 lakhs. On first day of every month, loan is repaid at 10,000 per month. ஸோ ஒரு மாத ஆரம்பத்துலையும் 10,000 அவங்க ரீபே பண்ணிகிட்டே வராங்க. லெண்டிங் ரேட் ஆஃப் SBI வந்து 10%. ஓகே, இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், பர்பஸரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஓகே, மந்த்து outstanding
பேலன்ஸ். சரியா? ஏப்ரல்லேருந்து நம்ம வருஷம் வந்து ஏப்ரலில் தானே ஆரம்பிக்கும், ஜனவரியில் கிடையாது. ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரலில் ஆரம்பிக்கும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேவா? இப்போது 1/4/25 5 lakhs இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் வந்து அவங்க 10,000 பே பண்ணுறாங்க. அப்போ இந்த 5 lakhs வந்து 10,000 பே பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, அப்போ 10,000 அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 4,90,000 தான் இருக்கும். புரியுதா? 5 lakhs வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், 10,000 அவங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும்? அந்த 10,000 மைனஸ் பண்ணிட்டா 4,90,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அடுத்த மாதம் 10,000 பே பண்ணிடுவாங்க, அப்போ 4,80,000. திரும்பி அடுத்த மாதம் 10,000 பே பண்ணிடுவாங்க, அப்போ 4,70,000. அப்புறம் திரும்பி 10,000 பே பண்ணிடுவாங்க, 4,60,000. அந்த மாதிரியே நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்புறம் ஓகேவா? 10,000 சப்ராக்ட் பண்ணி போடணும். 4,40,000, அப்புறம் 4,30,000, அதுக்கப்புறம் 4,20,000, 4,10,000, 4 lakhs, 3,90,000, 3,80,000. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4,90,000 plus 4,80,000 plus 4,70,000 plus 4,60,000 plus 4,50,000 plus 4,40,000 plus 4,30,000 plus 4,20,000 plus 4,10,000 plus 4 lakh plus 3,90,000 plus 3,80,000 போட்டால் 52,20,000 வருது. 52,20,000. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, taxable perquisite is equal to இந்த 52,20,000 இருக்கு இல்லையா, அதில் எஸ்பிஐ ரேட்டுக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுற ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? எஸ்பிஐ ரேட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் லெஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஓகே, எஸ்பிஐயோடைய ரேட் வந்து எவ்வளோ? எஸ்பிஐயோடைய ரேட் வந்து 10%. இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோத்தில் சார்ஜ் பண்ணுறோம்? 4%. பட் 10 - 4 இன்டூ 10 - 4, ஓகேவா, இன்டூ 1/12ன்னு போடணும். ஓகே, இது வந்து பர் ஆனம்க்கு. ஸோ 1/12ன்னு போடணும். 5,20,000 10 - 4னா 10 - 4% போடணும். 10 - 4னா 6%. இன்டூ 6% டிவைடட் பை 12 போட்டோன்னா 26,100 வருது. ஸோ 26,100 மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆர் லோன் அட் கன்செஷனல் ரேட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேறு எந்த கொஸ்டினுமே புக்கில் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மூவபிள் அசட் அதர் தேன் கார். பர்க்விசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் மோட்டர் காருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. மீதியெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் சூப்பராக படிச்சிங்கனாலே போதும் தான். மூவபிள் அசட் அதர் தேன் கார். இப்போ மோட்டர் காருக்கு என்னென்னு பார்த்தோம்ல, இப்போ அதர் தேன் காரு யூசேஜ்க்கு கொடுக்குறாங்களா இல்லை சேலே பண்ணிட்டாங்களா எம்ப்ளாயர்? ஓகே, யூசேஜ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா நில் எக்ஸம்ட். லேப்டாப் கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா எக்ஸம்ட். லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டராக அது இல்லாமல் வேலையை பார்க்க முடியாது இல்லையா, அதனால எக்ஸம்ட். வேறு ஏதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் தவிர அல்லாமல் வேறு ஏதாச்சும் லேப்டாப் கம்ப்யூட்டர் தவிர வேறு ஏதாவது ஒரு அசட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எம்ப்ளாயரோட அசட்டாக இருந்ததுன்னா 10% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட். எம்ப்ளாயர் வேறு யார்ட்டையாவது வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணுறாங்களோ அது. நம்ம அந்த ஃபர்னிச்சர் படித்தோம்ல, அதே மாதிரி தான். அந்த ஃபர்னிச்சர் படித்தோம்ல, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனில் ஃபர்னிச்சரோட வேல்யூ படித்தோம்ல, அதே மாதிரி 10% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட், இல்லைனா ஹையர் சார்ஜஸ் பெய்டு பை த எம்ப்ளாயர். அவ்வளோதான் வந்து யூசேஜ்க்காக கொடுத்தாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, சேலே பண்ணிட்டாங்க. லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா பர்ச்சேஸ் வேல்யூ மைனஸ் 50% டெப்ரிசியேஷன். ஓகேவா? அது போட்டால் நமக்கு WDV கிடைக்கும். அதுலேருந்து சேல் வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் வேல்யூ மைனஸ் 50% டெப்ரிசியேஷன் ஆன் WDV மெத்தட். ஓகே, 50% மைனஸ் கிடையாது, 50% டெப்ரிசியேஷன் ஆன் WDV மெத்தடில் போட்டோன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து சேல் வேல்யூ போட்டோன்னா மைனஸ் பண்ணோன்னா அதுதான் டாக்ஸபிள் வேல்யூ. பாசிட்டிவாக இருந்ததுன்னா மட்டும் தான் டாக்ஸபிள் வேல்யூ, நெகட்டிவாக இருந்ததுன்னா இக்னோர். ஓகே, காராக இருந்ததுன்னா 20% WDVயில் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இது வந்து காஸ்ட்டு மைனஸ் சேல் வேல்யூ போடணும். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் இது டெப்ரிசியேஷன் இஸ் பர்க்விசிட்.
இது வந்து ப்ராஃபிட் கிடையாது. இப்போ எம்ப்ளாயர் வந்து அவர் வாங்கின காஸ்ட்டை விட எம்ப்ளாயிக்கு கொடுக்கும்போது கம்மியாக கொடுக்குறாரு. அதுதான் வந்து அந்த பெனிஃபிட் தான் வந்து பர்பஸ். இந்த காஸ்ட் வந்து எப்படின்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூவை போடணும். ஓகே, ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் போடணும். இந்த டெப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து லேப்டாப்பு இல்லைன்னா கம்ப்யூட்டரா, இல்லை இது என்னது மோட்டர் வெஹிக்கிளா, காரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு அசட்டா, அதர்ஸா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, லேப்டாப் கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா 50% WDV, காராக இருந்ததுன்னா 20% WDV, அதர்ஸாக இருந்ததுன்னா 10% SLM. WDV கிடையாது. ஓகே, அதர் அசட்டாக இருந்ததுன்னா 10% SLM. புரியுதா? ஈஸி தானே இது? ஓகே, காஸ்ட் மைனஸ் சேல் வேல்யூன்னு போடுவோம். அது வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூவை எடுக்கணும். ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் எடுக்கணும். டெப்ரிசியேஷன் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டராக இருந்ததுன்னா லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இல்லைனா எனி அதர் எலக்ட்ரானிக் பொருளாக இருந்ததுன்னா 50% WDV, காராக இருந்ததுன்னா 20% WDV. இது அல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா 10% SLM போடணும். அவ்வளோதான். ஓகே, எலக்ட்ரானிக் கேஜெட்னா என்ன? இங்கே வந்து லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரானிக் கேஜெட்னு பார்த்தோம்ல, இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்னா வந்து என்னதுன்னா டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ். பென்ட்ரைவ்லாம் டேட்டா ஸ்டோர் பண்ணுற டிவைஸ் தானே, அந்த மாதிரி கம்ப்யூட்டர், டிஜிட்டல் டைரி, பிரிண்டர் எக்ஸெட்ரா. பட் நாட் இன்க்ளூட் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ் லைக் இப்போ வாஷிங் மிஷின், மிக்சரி கிடையாது, மிக்சி அவன்லாம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம் தானே அப்படின்னா இல்லை அதெல்லாம் கிடையாது. மைக்ரோவேவ் அவன் அதெல்லாம் வராது. ஓகே, டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ் மட்டும் தான் வரும். டிஜிட்டல் கேமரா, இந்த பிரிண்டரு, அப்புறம் பென்ட்ரைவ் அதெல்லாம் மட்டும்தான் வரும். ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ்லாம் வராது. ஓகே, அவ்வளோதான் வந்து மூவபிள் அசெட் அதர் தென் கார். இப்போ இதில் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 29. X Limited has sold the following assets to its employee Mr. Amit, compute taxable value அப்படின்னு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர், கார், டெலிவிஷன், சோஃபா செட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம்? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மைனஸ் சேல் வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸபிள் பர்பஸ்ன்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அசஸியோட நேம், அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் எப்போதுமே எழுதணும். ஓகே, particulars computer, car, television, sofa set. Computer, car, TV, okay, TV, sofa set. Okay, first வந்து WDV வந்து நம்ம working noteல போட்டுக்கலாம். working note. Okay, less சேல் வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களா. சேல் ப்ரைஸ் வந்து 20, 50, 2000, 5000. 20,000 மைனஸ் பண்ணணும்ல, அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். 20,000, 50,000, 2,000, 5,000. ஓகே, இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் டேக்ஸபிள் வேல்யூ வரும். டேக்ஸபிள் பர்பஸ். ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் நோட்டில் WDV கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதே தான் பர்டிகுலர்ஸ் போட்டு இதை வந்து போட்டுக்கலாம். காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் தானே WDV. ஸோ காஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். காஸ்ட் வந்து 2 lakh, 3 lakh, 50,000, 80,000. 2 lakh, 3 lakh, 50,000, 80,000 லெஸ் டெப்ரிசியேஷன். ஸோ கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப்புக்குனா 50% WDVயில். ஓகே, ஸோ இவங்க வந்து எப்போ வாங்குறாங்க? 1/7/22. எப்போ விற்கிறாங்க? 18/8/2025. அப்படின்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு போடணும்? இது கரெக்டாக இது 1 year வந்துடும். இப்போ மந்த்தே பார்க்க வேணாம், ஏன்னா 7, 8ன்னு வந்துருச்சு. ஸோ 2022, 23, 24, 25. ஓகே, 2022லேருந்து 23 வரைக்கும், 23லேருந்து 24 வரைக்கும், 24லேருந்து 25 வரைக்கும். ஓகேவா? ஸோ 3 வருஷத்துக்கு தான் டெப்ரிசியேஷன் வந்து வரும். கரெக்டாக 1/7/22லேருந்து
3623 வரைக்கும், அப்புறம் 1723லேருந்து 3624 வரைக்கும், 1724லேருந்து 3625 வரைக்கும். அப்புறம் வந்து மீதி வந்து 2 மந்த் அந்த மாதிரி தான் வருது. அதுக்கு வந்து கிடையாது, டெப்ரிசியேஷன் கிடையாது. 1 மந்த் தான் வருது, அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகே, ஸோ 3 வருஷத்துக்கு தான் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும், WDVல போடணும். ஓகே, அப்படின்னா 2 lakh minus 50% minus 50% minus 50% 3 இயர்ஸ்க்கு. அதனால 2 lakh minus 50% போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டில் 1 lakhன்னு வரும். திரும்பி மைனஸ் 50% போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டில் 50,000 வரும். திரும்பி மைனஸ் 50% போட்டிங்கன்னா மூணாவது வருஷம் எண்டில் 25,000 வரும். ஸோ 25,000 தான் வந்து WDV. ஓகே, இதை நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு அப்படி வேணாலும் போடலாம். ஓகே, இயர் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ 2 lakhs மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் 50% 1 lakh, அதை மைனஸ் பண்ணினா WDV 1 lakh. திரும்பி அதுலேருந்து டெப்ரிசியேஷன் 50% மைனஸ் பண்ணினா 50,000 மைனஸ் பண்ணலாம். அப்போ 1 lakh minus 50,000 50,000 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வேணாலும் போடலாம். இப்படியே கால்குலேட்டரில் மைனஸ் போட்டாலே நமக்கு WDV வந்துடும். அதனால நான் இப்படியே டேரெக்டாக போட்டேன். நெக்ஸ்ட் கார், மோட்டர் காருக்கு வந்து 20% WDV. கரெக்டா, மோட்டர் காருக்கு 20% WDV. இது வந்து எப்போ வாங்குறாங்க? 1/4/23ல வாங்குறாங்க, 1/3/26ல விற்கிறாங்க. அப்போ 23 24 24 25 25 26க்கு ஓகே 25 26ல ஃபர்ஸ்ட் மார்ச்சே வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் வரல. ஓகேவா, ஸோ இந்த WDV இருக்கு இல்லையா, WDV வந்து 1 இயருக்கு வந்தால் தான் எடுக்கணும். டெப்ரிசியேஷன் வந்து 1 இயருக்கு ஃபுல்லாக வந்தால் தான் எடுக்கணும். 1 இயர் ஃபுல்லாக வரலன்னா டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. அந்த இயர் எண்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம். நம்ம அக்கௌண்ட்ஸில் போடுற மாதிரி பாதியில் விற்கிறாங்கன்னா பாதி வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் அப்படி போடக்கூடாது. 1 இயர் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ 1/4/23லேருந்து 1/3/26 தான், 31/3/26 கிடையாது. அதனால மூணாவது வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் வராது. புரியுதா, புரியலையா? புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரியா, இப்போது இந்த கொஸ்டினில் நான் எப்போதுமே டெப்ரிசியேஷன் இன்கம் டேக்ஸில் இதில் போடும் போது 1 இயர் ஃபுல்லானா மட்டும்தான் நம்ம போடணும். இப்போ 1/4/23லேருந்து 31/3/26ன்னு போட்டிருந்தா 23 24 25 3 வருஷத்துக்கு நம்ம போட்டுருவோம். ஓகேவா, இதில் 1/3/26 தான். அப்போ 23 24க்கு ஃபுல்லாக எடுக்கணும், 24 25க்கு ஃபுல் இயர் வருது எடுக்கணும். 25 26க்கு ஃபுல் இயர் வரல, அதனால டெப்ரிசியேஷனே போடக்கூடாது. 2 வருஷத்துக்கு மட்டும்தான் போடணும். ஓகே, 3 lakhs minus 20% மைனஸ் 20% அவ்வளோதான். ஓகேவா, புரியுதுல? 3 lakh minus 20% மைனஸ் 20% போட்டால் 1,92,000 வருது. ஸோ 1,92,000 மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டெலிவிஷன்ங்கிறது வந்து அதர் அசட். ஓகேவா, அப்படின்னா 10% SLMல எடுக்கணும். ஓகே, டெலிவிஷன் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் கிடையாது, டேட்டா ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் மட்டும்தான் எலக்ட்ரானிக் டிவைஸ். டெலிவிஷன் வந்து அதர் அசட்னா 10% SLM. எத்தனை வருஷத்துக்கு இதில் டெலிவிஷன் 1/4/20ல வாங்கி 25ல கரெக்டாக 5 வருஷம் வருது. கரெக்டாக 20 21 21 22 22 23 23 24 24 25 5 வருஷம் வருது. ஸோ 10% ஃபார் 5 இயர்ஸ் எடுக்கணும். ஓகேவா, 50,000 மைனஸ் 10% ஃபார் 5 இயர்ஸ். ஓகே, ஸோ 50,000லேருந்து 10% ஃபார் 5 இயர்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, 50,000 அப்படின்னா 10 into 5 வந்து 50%. ஸோ 50,000 மைனஸ் 50%ன்னு போட்டுக்கலாம். புரியுதா? 25,000. புரியுதா சொல்கிறது? இந்த 10% into 5னா 50% வந்துடுமா? அப்போனா அப்படியே 50% மைனஸ் பண்ணிட்டா 25,000 வந்துடுது WDV. நெக்ஸ்ட் வந்து சோஃபா செட் வந்து சோஃபா செட் வந்து அதர் அசட் தான், 10% இருக்கணும். இந்த கொஸ்டினில் 1/4/2010ல் வாங்கியிருக்காங்க, 2025ல தான் வந்து விற்கிறாங்க. ஓகே, 80,000க்கு வாங்கியிருக்காங்க. அப்படின்னா 1/4/2010லேருந்து 2025 வரைக்கும். அப்படின்னா பாருங்களேன், இதுலேருந்து இதில் எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 வருஷம்னா 10% ஃபார் 15 வருஷம்னா நில்லாயிரும். 80,000க்கு இப்போ 15 வருஷம்னா 10% into 15 150% போட்டிங்கன்னா அப்படி எப்படி 80,000 மைனஸ் 150%ன்னு போட முடியாது இல்லையா, மோர் தேன் 10 இயர்ஸில். அதனால இதுக்கு வந்து WDV வந்து கிடையாது, நில்லு. ஓகேவா, WDV நில்லு. ஓகே, சாரி, WDV தான் நில்லு. இது வந்து டெப்ரிசியேஷன் வந்து ஃபுல்லாகவே டெப்ரிசியேஷன் ஆகி முடிச்சிருக்கும்.
டபிள்யூடிவி வந்து நில்லு, இதுக்கு வந்து நில்லு. ஓகே, இப்போ 2 லேக் மைனஸ் 25,000னா 1 லேக், 2 லேக் மைனஸ், ஓகே நான் ஆக்சுவலாக மாற்றி போட்டேன், இதுதான் டபிள்யூடிவி. ஸோ நான் டபிள்யூடிவியை கால்குலேட் பண்ணி போட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி போட்டுடலாம். ஓகே, இது நில்லு நில்லு. நான் டேரெக்டாக டபிள்யூடிவியவே கால்குலேட் பண்ணிட்டேன் மைனஸ் பண்ணி. ஸோ டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணால் டபிள்யூடிவி கிடைக்கும். நான் வந்து டேரெக்டாக ரிட்டர்ன் அண்ட் வேல்யூவே போட்டேன். ஓகே, இப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராக்கெட்டில் ஒர்க்கிங் கரெக்டாக காமிச்சிட்டா போதும். ஓகேவா? ஸோ எப்படி போடணும்னா 50% ஃபார் 3 இயர்ஸ்னு ஒரு டெப்ரிசியேஷனும் மைனஸ் பண்ணி ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னு போட்டு காமிக்கலாம். ஆனால் டேரெக்டாக இப்படி போட்டு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது கரெக்டு தான். ஸோ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 25,000 வருது, காருக்கு வந்து 1,92,000, டிவிக்கு வந்து எவ்வளோ வருது, டிவிக்கு வந்து 25,000. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து இது பண்ணிடலாம், அழைச்சிடலாம். டிவிக்கு வந்து 25,000, சோஃபா செட்டுக்கு எதுவுமே கிடையாது, நில்லு. ஓகே, ஸோ 25,000 மைனஸ் 20,000 போட்டால் 5,000 மட்டும்தான் டேக்ஸபிள். இதில் வந்து 1,92,000 மைனஸ் 50,000னா 9 மைனஸ் 5 4, ஸோ 1,42,000. 25,000 மைனஸ் 2,000 வந்து 23,000. இதுக்கு வந்து எதுவுமே போட முடியாது, மைனஸ் 5,000லாம் போடக்கூடாது, பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் டேக்ஸபிள். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பர்பஸிட் வந்து கிஃப்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா, உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அவங்க சேலரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள், தீபாவளி அப்போ ஒரு 2,000 ருபீஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு கேஷாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கேஷாக கொடுக்கலாம், இல்லைனா வந்து கைண்டாக கொடுக்கலாம். ஓகேவா? கேஷாக இருந்துச்சு அப்படின்னா, மணியாக இருந்ததுன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். கிஃப்ட் வந்து கைண்டாக இருந்ததுன்னா பொருளாக இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு தீபாவளி அப்போ ஸ்வீட்ஸ் கொடுத்துட்றாங்க, இல்லைனா நியூ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கைண்டாக கொடுக்குறாங்க, மணியாக கொடுக்காம பொருளாக கொடுக்குறாங்க அப்படின்னா 5,000 வரைக்கும், அப் டு 5,000 வந்து நாட் டேக்ஸபிள். ஓகே, கிஃப்ட் அண்ட் கைண்ட் வந்து அப் டு 5,000 வந்து எக்ஸம்ட். ஓகே, மோர் தென் 5,000 வந்து டேக்ஸபிள். இதுக்கும் வந்து 2 ஆல்டர்னேட்டிவ் வியூ இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் 1, ஆல்டர்னேட்டிவ் 2. எக்ஸஸ் மட்டும் டேக்ஸபிள், இல்லைனா என்டையர் அமௌண்ட் டேக்ஸபிள். ஓகே, 2 ஆல்டர்னேட்டிவ், ரெண்டுமே வந்து எக்ஸாமில் அக்செப்டபிள் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் 2 ஆல்டர்னேட்டிவ்மே எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அவ்வளோதான் வந்து கிஃப்ட்டோடது. ஸோ கிஃப்ட் வந்து மணியாக இருந்ததுன்னா ஃபுல்லி டேக்ஸபிள், கைண்டாக இருந்ததுன்னா அப் டு 5,000 நாட் டேக்ஸபிள், எக்ஸாம்ட்டு. மோர் தென் 5,000னா அது வந்து 2 வியூ இருக்குது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து என்னென்னா எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும் டேக்ஸபிள், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்டையர் அமௌண்ட்டும் டேக்ஸபிள். எக்ஸாம்பிள் 5,200ன்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவில் 200 மட்டும் டேக்ஸபிள் அப்படின்னு போடலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவில் என்டையர் 5,200மே டேக்ஸபிள் அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 28 வந்து பாருங்கள். டிட்டர்மைன் டேக்ஸபிள் பர்பஸஸ் இன் த ஃபாலோவிங் கேசஸ். Miss Shraddha received a wrist watch of 3,000. wrist watch அப்படின்னா gift in kind. ஓகே, வாட்ச் கொடுக்குறாங்க, 3,000 மதிப்பிலான வாட்ச் on 17/7/25 and a golden chain worth 12,000 on 18/8/25 from her employer Mr. Raju. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது என்டையர் அமௌண்ட்டையும் பார்க்கணும். அப்போ 3,000 நாட் டேக்ஸபிள், 12,000 டேக்ஸபிள் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ என்டையராக அவங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, 12 + 13 15,000. ஓகேவா? அப்போ 15,000 5,000 விட அதிகம், அதனால 2 ஆல்டர்னேட்டிவ், எவ்வளோ அமௌண்ட் 5,000 விட அதிகமாக இருக்கோ அது மட்டும் டேக்ஸபிள், இல்லைனா என்டையர் 15,000மே டேக்ஸபிள் அப்படின்ட்டு நம்ம எக்ஸாமில் 2 ஆல்டர்னேட்டிவ்மே எழுதுவோம். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ரிஸ்ட் வாட்ச் வந்து 3,000 ப்ளஸ் கோல்டன் செயின் வந்து எவ்வளோ 12,000. ஓகே, இஸ் ஈக்குவல் டு rupees 15,000. Since it exceeds rupees 5,000, it is taxable. Alternative 1 வந்து excess amount மட்டும் taxable. Alternative 1 வந்து excess amount மட்டும் taxable. அப்படின்னா taxable perquisite is equal to 5,000 வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 5,000 விட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது மட்டும் டேக்ஸபிள். ஸோ 15,000 மைனஸ்
5,000 போட்டோன்னா ₹10,000. ₹10,000 மட்டும் taxable alternative 1ல. alternative 2ல வந்து entire 15,000மே taxable. ஓகே, alternative 2ல ஓகே taxable perquisite அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். taxable perquisite வந்து 15,000. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ் வந்து பார்க்கலாம். செகண்ட் வந்து மிஸ் ராக்கி ரிசீவ்டு 11,000 கேஷ் கிஃப்ட் ஃப்ரம் ஹர் எம்ப்ளாயர். கேஷாக இருக்குது அப்படின்னா என்டையர் அமௌண்ட்டுமே வந்து டேக்ஸபிள் தான், கரெக்டா? ஸோ கேஷ் கிஃப்ட் ஹென்ஸ் ஃபுல்லி taxable. Okay, so taxable perquisite is equal to ₹11,000. is equal to ₹11,000. Next, third case. Mr. Aniruddha is working with X & Co, a partnership firm. During the year, the employer firm gifted a diamond ring worth 80,000 to wife of Mr. Aniruddha. ஓகேவா, ஸோ டைமண்ட் ரிங் வந்து கொடுக்குறாங்க. டைமண்ட் ரிங்குங்கிறது கைண்டு. ஓகேவா, இது வந்து இதில் கேஷில் கொடுத்தாங்க போனதில், அதனால் அது வந்து கேஷு. இது வந்து டைமண்ட் ரிங்கில் வந்து கிஃப்ட் அண்ட் கைண்டு. ஸோ கிஃப்ட் அண்ட் கைண்டுக்கு இதே மாதிரி வேல்யூ ஆஃப் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா, சின்ஸ் இட் எக்ஸிட்ஸ் 5,000 taxable, ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் போட்டு என்டையர் அமௌண்ட் taxable, இல்லைன்னா 5,000 விட எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அது மட்டும் taxable அப்படின்னு போடுவோம். ஓகேவா, வேல்யூ ஆஃப் கிஃப்ட் வந்து கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ₹80,000. Since it exceeds 5,000, it is taxable. Alternative 1 வந்து 80,000 minus 5,000 மட்டும் taxable. அப்படின்னா 75,000 மட்டும் taxable. Alternative 2 வந்து entire amountமே taxable. புரியுதா? 80,000 minus 5,000னா 75,000 மட்டும் taxable. Alternative 2ல வந்து entire amountமே taxable. 80,000 ஃபுல்லாகவே taxable. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். அவ்வளோதான் gift perquisite. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறதுனா சின்னதாக தான் இருக்கும். அதில் அவ்வளோக்கா சம்ஸும் வந்து கிடையாது. ஸோ கிரெடிட் கார்டு, அப்புறம் இந்த கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், அதுலலாம் சம்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். கிரெடிட் கார்டை வந்து ரூல் நம்பரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. புக்கில் கொடுத்துருந்ததுனால நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ரூல் நம்பரெல்லாம் மனப்பாடம் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. கிரெடிட் கார்டு வந்து such credit card is used wholly and exclusively for office purpose. அந்த மோட்டர் காரில் பார்த்தோம்ல, wholly for office purpose ஆனால் அது ஒரு பர்பஸே கிடையாதுன்னு, அதே மாதிரி தான். அண்ட் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் அந்த டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நில். என்ன ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் அப்படின்னா, complete details in respect of such expenditure maintained by the employer. ஓகே, எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணணும்னா, அவர் வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி என்னென்ன செலவெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் எம்ப்ளாயர்கிட்ட சொல்வார். எம்ப்ளாயர் வந்து அதை நோட் பண்ணிக்குவார். ஓகே, எப்போ வந்து எந்த டேட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க, எந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ அமௌண்ட், அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுக்குவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா, எம்ப்ளாயர் வந்து அது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான், அஃபீஷியல் டியூட்டிக்காக தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து என்னது, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கோமோ டேட் வைஸ் அதை ஒரு ரெக்கார்டு வந்து வச்சுக்கணும். இன்னொரு கண்டிஷன் வந்து எம்ப்ளாயர் வந்து அது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா பர்க்விசிட் வந்து கிடையாது, டேக்ஸ் ரேட், அதாவது டேக்ஸபிலிட்டியும் வராது. ஓகே, கிரெடிட் கார்டை ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வந்து நில்லு, ப்ரொவைடட் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, வேர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் மெம்பர்ஷிப் அண்ட் ஆனுவல் ஃபீ ஆர் இன்கர்டு பை தி எம்ப்ளாயி ஆர் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ்ஹோல்ட் which is charged to a credit card including any add-on credit card provided by the employer or otherwise are paid or reimbursed by the employer. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, மெம்பர்ஷிப் ஃபீ, ஆனுவல் ஃபீ, எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் வந்து நமக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டை வச்சு நம்மளோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பரோ வந்து அதை வச்சு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறோம். ஒன்று, இல்லைனா நம்ம கிரெடிட் கார்டை வச்சு இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்ஸை அப்புறமா எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, புரியுதா? நம்ம வந்து எம்ப்ளாயர் கொடுத்த கிரெடிட் கார்டை வச்சு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறோம், இல்லைனா நம்ம இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸை அப்புறமா எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே,
அப்படின்னா டேக்ஸ் வந்து வரும். எவ்வளோ வரும் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை அன் எம்ப்ளாயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி டு தி எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் வந்து என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாரோ அதான் பர்க்விசிட். டேரெக்டாக எம்ப்ளாயரே பே பண்ணிட்டாரு அப்படின்னா, எனி அமௌண்ட் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர் as reduced by amount charged from the employee shall be taxable in the hands of all employees. அவ்வளோதான், இது ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பரோ ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறீங்க. அதுக்காக உங்கள் எம்ப்ளாயர் பே பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த எம்ப்ளாயர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க அண்ட் உங்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது தான் பர்க்விசிட் வேல்யூ. இல்லை எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறமா எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, உங்களன்னா எம்ப்ளாயிக்கு. ஓகே, அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ இது வந்து ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கா இல்லை எல்லா எம்ப்ளாய்க்குமே இது டேக்ஸபிள். ஓகே, புரிஞ்சுதா? இது கிரெடிட் கார்டு எக்ஸ்பெண்டிச்சர் எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, இது ஓகே தானே? இப்போது கிரெடிட் கார்டு வந்து ஆஃபிஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாட் டேக்ஸபிள். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்று, டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு கண்டிஷன் வந்து என்னது, எம்ப்ளாயர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இது அஃபிஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அதான் 2 கண்டிஷன். நெக்ஸ்ட்டு, எம்ப்ளாயர் உங்களுக்கு கொடுத்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் உங்களை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எம்ப்ளாயியை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எம்ப்ளாயர் கொடுத்த கிரெடிட் கார்டை வச்சு எம்ப்ளாயியும் இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரோ ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணுறாங்க, அதை எம்ப்ளாயர் வந்து பே பண்ணிட்டாங்க இல்லைனா ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணாங்களோ இல்லை எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணாங்களோ அதுதான் பர்க்விசிட். ஓகே, ஸோ அவ்வளோதான் கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட்டு, கிளப் எக்ஸ்பெண்டிச்சர். கிளப் ஃபெசிலிட்டி வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க, அதுதான் கிளப் எக்ஸ்பெண்டிச்சர். வேறு சச் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக மட்டும் அப்படின்னா அது வந்து எக்ஸம்ட், அதுக்கு டேக்ஸ் கிடையாது. என்ன ஸ்பெசிஃபை கண்டிஷன்? இதே தான், இங்கே 2 கண்டிஷன் இப்போ நம்ம படித்தோம்ல, அது ரெக்கார்டு எப்போ டேட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் அது இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அஃபிஷியல் பர்பஸ்க்காக நம்ம கிளப் எக்ஸ்பெண்டிச்சரை கொடுத்தா அது கூட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ட். ஓகே, இது எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே யூனிஃபார்மாக கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு கம்பெனி இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி கிளப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபெசிலிட்டி உண்டு. எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே யூனிஃபார்மாக கிளப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, ஹெல்த் கிளப் அந்த மாதிரி கிளப் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே தான், எக்ஸாம்ட் தான். ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் கொடுக்கல, எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரே மாதிரியான கிளப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் டு ஆல் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஓகே, ஹெல்த் கிளப்பாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சிமிலர் கிளப்போட ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் யூனிஃபார்மாக கொடுக்குறாங்கன்னா அதோட டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 இதுவும் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, the employer has obtained corporate membership of the club. இப்போது கிளப்பில் நம்ம போய் தனித்தனியாக இப்போ ஜிம் மெம்பர்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், தனித்தனியாக நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவலாக. இல்லைனா ஒரு கம்பெனி வந்து கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுமே அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணி போய்க்கலாம். அந்த கிளப் ஃபீஸ்லாம் வந்து எம்ப்ளாயி கட்ட வேணாம், அந்த கம்பெனியே கட்டிடும், அதுதான் கார்ப்பரேட் மெம்பர்ஷிப். ஓகே, அந்த ஃபெசிலிட்டி வந்து யார் என்ஜாய் பண்ணுறாங்க? எம்ப்ளாயி ஒரு எனி மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹோல்ட். ஓகே, கிளப்பில் கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் வந்து அந்த கம்பெனி எடுத்துருச்சு, அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் இல்லைனா அவங்களுடைய மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் வந்து அந்த ஃபெசிலிட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ எம்ப்ளாயர் வந்து இன்கர் பண்ணார்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்காக கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் வந்து ஒரு கிளப்பில் ஒரு 40,000 rupeesக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 40,000 rupees இன்கர் பண்ணியிருக்காங்களா, அதுதான் வந்து பர்க்விசிட். ஓகே, இனிஷியல் ஃபீஸ் பெய்டு ஃபார் அப்டைனிங் கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் ஷால் நாட் பி அ டாக்ஸபிள் பர்க்விசிட். இப்போது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் போடுறதுக்கு ஒரு ஃபீஸ்ன்னு வாங்கிக்குவாங்க, கரெக்டாக? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அந்த டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் போடணும், அதனால் வந்து இப்போ ஒரு 700 rupees நாங்கள் வாங்கிப்போம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு தடவையும் டாக்டரை வந்து பார்க்குறப்ப 300-400 rupees கன்சல்டேஷன் ஃபீ அப்படி வாங்குவாங்களே, அதே மாதிரி ஒரு கிளப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது இனிஷியலாக போகும்போது கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் வாங்கும் போது இனிஷியல் ஃபீன்னு ஒன்று பே பண்ணுவோம். அந்த இனிஷியல் ஃபீ வந்து பர்க்விசிட் கிடையாது. இனிஷியல் ஃபீ அல்லாமல் ஆனுவல் மெம்பர்ஷிப் ஃபீ இல்லை மந்த்லி மெம்பர்ஷிப் ஃபீ அந்த மாதிரி பே பண்ணுவோம். அந்த இனிஷியலாக பே பண்ணுறாங்களே அந்த ஃபீஸ் வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஓகேவா?
amount incurred by the employer for such facilities shall be taxable perquisite. ஆனால் initial fees paid for obtaining corporate membership வந்து not be a taxable perquisite. ஓகே, நெக்ஸ்ட் வந்து any payment or reimbursement by the employer. ஃபர்ஸ்ட் வந்து கிளப் மெம்பர்ஷிப், கார்பரேட் மெம்பர்ஷிப் எம்ப்ளாயர் வாங்கி கொடுத்தாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, எம்ப்ளாயீஸ்லாம் நீங்களே போய் கிளப்ல மெம்பர்ஷிப் போடுவாங்க, அதை நான் ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எம்ப்ளாயர் வந்து சொல்றாங்க. ஓகே, எம்ப்ளாய்க்கோ இல்லை மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டுக்கோ, ஓகேவா. எம்ப்ளாயர் டைரெக்டாக பே பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் இன்கர்டு ரெடியூஸ்டு பை அந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அது. ரீஇம்பர்ஸ்ட்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்களோ அது. இது வந்து நம்ம போன கேஸில் பார்த்தாலும் கிரெடிட் கார்டில் அதே மாதிரி தான், புரியுதா. அவ்வளோதான் கிளப் மெம்பர்ஷிப். ஸோ கிளப் மெம்பர்ஷிப் வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக இருந்தால் டாக்ஸபிள் கிடையாது. 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஏன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று வந்து எம்ப்ளாயர் வந்து இந்த அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அஃபிஷியல் பர்பஸ்க்காக கிளப் மெம்பர்ஷிப் எடுத்தால் அது டாக்ஸபிள் கிடையாது. இன்னொன்று வந்து என்னது, அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் யூனிஃபார்மாக கிளப் மெம்பர்ஷிப் கொடுத்தா அது டாக்ஸபிள் கிடையாது. இன்னொன்று கார்பரேட் மெம்பர்ஷிப் வந்து எடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து அந்த கம்பெனி பே பண்ணுறாங்களோ அதுதான் டாக்ஸபிள். ஆனால் இனிஷியல் ஃபீ ஏதாவது இருந்துச்சுன்னா அது டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, மெம்பர்ஷிப் ஃபீ மட்டும் தான் டாக்ஸபிள். இனிஷியல் ஃபீ ஓகே, மந்த்லி ஃபீ, சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரிலாம் பே பண்ணுவோம்ல, இயர்லி ஃபீ, மந்த்லி ஃபீ, அதெல்லாம் மட்டும்தான் டாக்ஸபிள். இனிஷியல் ஃபீஸ் வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, அப்புறம் ஏதாவது ஒரு பேமெண்ட்டை வந்து எம்ப்ளாயரே டைரெக்டாக கிளப்புக்கு பே பண்ணிட்டாரு, கிளப் மெம்பர்ஷிப்லாம் வாங்கல, டைரெக்டாக கிளப்புக்கு பே பண்ணிட்டாரு, இல்லைனா எம்ப்ளாயிக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா எவ்வளோ அவர் பே பண்ணியிருக்காரு ரெடியூஸ்டு ஃப்ரம் எவ்வளோ அவர் எம்ப்ளாய்கிட்டேருந்து ரிகவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு போடணும். ஓகே, ரீஇம்பர்ஸ் பண்ணினா எவ்வளோ அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ மீல்ஸ். புரியுதில்ல, கிரெடிட் கார்டும் கிளப் ஃபெசிலிட்டியும் இதில் எதுவுமே கொஸ்டின் வந்து இல்லை. ஃப்ரீ மீல்ஸ் நெக்ஸ்ட். ஓகே, மீல்ஸ்னால் சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸு, நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் அதெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கொடுத்தீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸில், இல்லைனா ஓவர் டைம் இருந்தாலும் ஓகே தான். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போல் நைட்டு 12 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை தான் டீ கொடுப்பீங்க, ஆனால் அன்றைக்கி ஓவர் டைம் பார்க்கறதுனால நைட்டு வந்து ஒரு 2-3 தடவை டீ வாங்கி குடிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான். அது எல்லாமே டாக்ஸபிள் கிடையாது. ஓகேவா. டீ, ஸ்நாக்ஸு, நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஜூஸ், இளநீ அந்த மாதிரி குடிக்கலாம். ஓகேவா. நான் ஆல்கஹாலிக்னா ஜூஸு, இளநீர் அந்த மாதிரி இருக்கலாம். பீர், ஒயின் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா. ஆஃபீஸ் டைமில் நீங்கள் வந்து டீ குடிக்கிறீங்க, இல்லை காஃபி குடிக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, வடை சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா வந்து நான் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட். அது சாப்பாடாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. ஓகே, லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும்தான் இதில் கவர் ஆகிருக்கு. சரியா, லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் தான். இந்த லஞ்ச் டின்னர்லாம் கிடையாது, லஞ்சு டின்னர்ஸ் அதெல்லாம் கிடையாது, லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும்தான். ஓகே, ஜூஸு, காஃபி, டீ அந்த மாதிரி லைட் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொடுத்தா அது வந்து நில். அது எப்போ கொடுத்துருக்கலாம், ஆஃபீஸ் ஹவர்ஸில் வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஓவர் டைம் அப்போ வேணாலும் கொடுத்துருக்கலாம். அதுக்கெலாம் டேக்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இது டீ, காஃபி, இந்த சுண்டல், ஜூஸு, தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுக்கு டேக்ஸபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ மீல்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ரைஸு, ரொட்டி, சாலடு, அப்புறம் என்ன பன்னீர் பட்டர் மசாலா, தால் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரிமோட் ஏரியாவில் கொடுக்குறாங்களா, ரிமோட் ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில் படிச்சிருப்போம். ரிமோட் ஏரியாவில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஏரியா பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸ் வந்து ஏதாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி. ஓகே, இல்லைனா ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷனில் வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி கடலில் வந்து ஆயில் வருதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, அதில் வந்து இப்படி ஒரு மெஷின் போட்டு அதில் ஆயில் வருதான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ கடலில் வந்து எந்த ஹோட்டலும் இருக்காது இல்லையா, அதனால உங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷன்னாலேயோ இல்லை ரிமோட் ஏரியானால, இந்த மாதிரி ஒரு பெரிய காடு இருக்குது, இங்கே மலை இருக்குது, அங்கே போய் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த மாதிரி ரிமோட் ஏரியா இல்லைனா ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷன் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு மீல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து டாக்ஸபிள் கிடையாது, நில்லு தான். புரியுதா. உங்கள் ஆர்டிகல்ஷிப் ஃபார்மில் வந்து மீல்ஸ் கொடுத்தா அது கிடையாது. ஓகே, இது நம்ம என்ன பார்க்குறோம், ஆர்டிகல்ஷிப் ஃபார்மில் உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸாக அதெல்லாம் கொடுத்தா ஓகே, டாக்ஸபிள் கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷனில் வந்து கம்பெனி நடத்துகிறாங்க, இல்லைன்னா ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சாப்பாடே கொடுக்கலாம், ஃப்ரீ மீல்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, அதுவும் ஆஃபீஸ் ஹார்ஸில் தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா, ஆஃபீஸ் ஹார்ஸில் மட்டும்தான் ஃப்ரீ மீல்ஸ், ஆஃபீஸ் ஹார்ஸில் கொடுத்தா மட்டும்தான் டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, இங்கே இன்னொன்று, இப்போ இதெல்லாம் டாக்ஸபிள் கிடையாது, அப்போ எதெல்லாம் டாக்ஸபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ மீல்ஸ் அண்ட் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் டியூரிங் ஆஃபீஸ் ஹார்ஸ் அட் ஆஃபீஸ் ஆர் பிஸ்னஸ் ப்ரிமைசஸ். ஓகே, ஆஃபீஸ்லையோ இல்லை பிஸ்னஸ் ப்ரிமைசஸ்லையோ, ஆஃபீஸில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸில், இல்லை நீங்கள் வந்து இப்போ எஸ்டேட்டை பார்க்க போயிருக்கீங்க அந்த மாதிரி
ஓகே, இப்போ நான் ஹார்டிகல்ச்சர் பண்ண கம்பெனியில் வந்து நான் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் ஒரு பிரான்ச்சில் தான் நான் ஹார்டிகல்ச்சர் பண்ணேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எஸ்டேட் இருக்கும். அந்த நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு ஊரில் இருக்கும், ஒரே ஊரில் ஒரு ஏரியாவில் வந்து ஆஃபீஸ் இருக்கும். அந்த எஸ்டேட் வந்து வேறு வேறு ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த எஸ்டேட்டை விசிட் பண்ண போகிறாங்க. அந்த விசிட் பண்ண போகிறப்ப நம்ம வந்து அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரிமைசஸ்ங்கிறது. ஓகேவா? ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா பிஸ்னஸ் ப்ரிமைசஸில் ஏதாவது ஒரு ஃப்ரீ மீல் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, பெய்டு வவுச்சர்ஸ் விச் ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் அண்ட் யூஸ் ஒன்லி அட் ஈட்டிங் பாயிண்ட்ஸ். அந்த ஃபுட் இந்த மாதிரி ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. இதை போய் நீங்கள் வந்து கேஎஃப்சியில் மெக்டொனால்ட்ஸில் வந்து அதை ரெனியூ பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி அந்த வவுச்சரை இப்படி கொடுத்து நீங்கள் வந்து ஃபுட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், புரியுதா? உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் போய் கிச்சனில் போய் சமைச்சு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, ஒரு வவுச்சரை கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் போயிட்டு, ஹோட்டல் மீன்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த வவுச்சர் கொடுத்து சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ டேக்ஸபிள்னா, 50 ரூபாயை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அதான் டேக்ஸபிள். எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃப்ரீ மீல்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ₹50 per meal shall be taxable purpose to the extent of excess amount in the hands of all employees. இது வந்து ஓல்டு ரெஜிமில் மட்டும் தான். அந்த ₹50 மட்டும் எக்ஸாம்ஷன்ப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ மீல்ஸ் வந்து ₹50 வரைக்கும் கொடுக்கலாம். ₹50க்கு என்ன வாங்க முடியும் இந்த காலத்தில்? என்ன வாங்க முடியும்? சப்பாத்தி வாங்கலாமா? இப்போ ஒரு நல்ல ஹோட்டலில் போய் வாங்கணும்னா ₹50க்கு எதுவுமே நம்ம வாங்க முடியாது. டீ காஃபி வேணால் வாங்கலாம். டீ காஃபியே ₹35 அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக? ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சொன்னால், தள்ளுவண்டி கடை மாதிரி சொல்லலை, மெஸ் மாதிரி சொல்லலை, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற ஹோட்டல் போனால் ஓகே. ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ₹50 வரைக்கும் தான் எக்ஸம்ஷன், அதுக்கு மேலே போனால் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த கூப்பன் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும். அந்த கூப்பனை நீங்கள் போய் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்தாப்பா அந்த கூப்பனை வச்சு, இந்த வவுச்சரை வச்சு நீ போய் சாப்பிட அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நான் ட்ரான்ஸ்ஃபரபிளாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்ரீ மீல் கிவன் டு எம்ப்ளாயி ஒர்த்து 70 per meal. எவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம்? 50 per meal வரைக்கும் கொடுக்கலாம். அதை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 20. அந்த 20 மட்டும்தான் வந்து என்னது? டேக்ஸபிள். த்ரூ அ நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் கூப்பன் ஃபார் 300 times a year. 300 ஒரு வருஷத்துக்கு 300 தடவை கொடுக்குறாங்க. ஓகே. டேக்ஸபிள் பர்பஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த ₹20 இருக்குல்ல, அது மட்டும் தான் டேக்ஸபிள் அப்படின்னு போடலாம். இல்லைனா என்டையர் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள் அப்படின்னு வேணாலும் போடலாம். ஓகேவா? அது இதுலேயே வந்து 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இதில் என்னது? ஆல்டர்னேட்டிவ் 1, ஆல்டர்னேட்டிவ் 2. என்டையர் அமௌண்ட்டு, எக்ஸஸ் அமௌண்ட் அப்படின்ட்டு 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல எக்ஸஸ் மட்டும் தான் டேக்ஸபிள் நம்ம வச்சுட்டு ₹20 300 times a yearங்கனால இன்டூ 300 போட்டால் 26,000. ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா என்டையர் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள், 70 × 300. ஓகே, அப்படி போடுறாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த கொஸ்டின். 6,000 தானே வரும். 20 × 300னா 3 2 6 0 0 0 0 6,000 தான் வரும். 26,000 கிடையாது. ஓகே, இதில் தப்பாக இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து இன் எனி அதர் கேஸ், இது அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கேஸ், என்னது? ஆஃபீஸ் ஹார்ஸில் பிஸ்னஸ் ப்ரொமைசஸ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ கொடுக்காம வேறு ஏதாவது கொடுத்தாங்க. இன் எனி அதர் கேஸாக இருந்ததுன்னா, த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை த எம்ப்ளாயர் as reduced by amount charged from employee for such lunch or meal shall be taxable in the hands of all employees. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் அமௌண்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ₹150க்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ₹40 வந்து எம்ப்ளாயிக்கிட்டேருந்து வாங்கிட்டாங்கன்னா அப்போ அந்த 110 மட்டும்தான் பர்பஸட், அது மட்டும்தான் டேக்ஸபிள். ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆல் எம்ப்ளாயிஸ்க்குமே டேக்ஸபிள். புரியுதா? ஸோ இன் எனி அதர் கேஸ் அப்படின்னா, வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வவுச்சராக கொடுக்காம சாப்பாடவே வாங்கி கொடுத்துறாங்க, அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. ஸோ டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் அதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஹார்ஸ் இன்க்ளூடிங் ஓவர் டைமில் கொடுத்தா டேக்ஸபிள் கிடையாது. மீல்ஸ் வந்து ஃப்ரீ மீல்ஸ் வந்து உங்களோட கம்பெனி வந்து ஏதாவது ஒரு அடர்ந்த கார்டில் இருக்க ரிமோட் ஏரியா ஏன்னா ஆஃப் ஷோர் கம்பெனியில் கொடுத்தா ஓகே, டேக்ஸபிள் கிடையாது. ஃப்ரீ மீல்ஸை ஆஃபீஸ்லையோ இல்லை பிஸ்னஸ் ப்ரிமைசஸ்லையோ வவுச்சர் மூலியமாக கொடுத்தாங்க அப்படின்னா ₹50 வரைக்கும் நாட் டேக்ஸபிள். அதை விட எக்ஸஸாக இருந்தால் 2 ஆல்டர்னேட்டிவ், எக்ஸஸ் மட்டும் டேக்ஸபிள், இல்லைன்னா என்டையர் அமௌண்ட்டுமே டேக்ஸபிள். வேறு ஏதாவது ஒரு கேஸாக இருந்ததுன்னா, வவுச்சராக கொடுக்காம அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, ஹோட்டலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எம்ப்ளாயர் எவ்வளோ அமௌண்ட் இன்கர் பண்ணியிருக்கிறாரு, அந்த சாப்பாடு எவ்வளோ அமௌண்ட்க்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன். இதுலேயும் வந்து எந்த சம்மே கொடுக்கல. லீவ் ட்ராவல் கன்செஷன் ஓல்டு ரெஜிமில் மட்டும்தான் அவைலபிள். அப்புறம் நம்ம இப்போ படித்தோம்ல ஃப்ரீ மீல்ஸ், அது வந்து அந்த 50 rupees எக்ஸாம்ஷனும் ஓல்டு ரெஜிமில் மட்டும்தான் அவைலபிள். ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் வந்து நியூ ரெஜிம் செக்ஷன் 115 ESI டிஃபால்ட் ரெஜிம் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த எக்ஸாம்ஷன்லாம் நாட் அவைலபிள். சரியா? ஸோ லீவ் ட்ராவல் கன்செஷன் அப்படின்னா வந்து என்னது? நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எம்ப்ளாயர் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இஃப் எம்ப்ளாயி கோஸ் ஆன் ட்ராவல் ஆன் லீவ் வித் இஸ் ஃபேமிலி, அந்த ட்ராவலிங் காஸ்ட்டை எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லி எக்ஸாம்ட். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. புரியுதா? ஸோ எம்ப்ளாயி வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கு எம்ப்ளாயர் வந்து அந்த அமௌண்ட்டை அவர் வந்து பே பண்ணிடுறாரு. சரியா? ட்ரெயின் டிக்கெட், இது ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட் அதெல்லாம் எம்ப்ளாயரே பே பண்ணிடுறாரு. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு எம்ப்ளாயியும் அவங்க ஃபேமிலியும் அனுப்பி விட்றாங்க அப்படின்னா அதுதான் லீவ் ட்ராவல் கன்செஷன். ஓகே, இந்த ஜேர்னி வந்து டியூரிங் சர்வீஸில் இருக்கலாம், இல்லைனா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்லையும் இருக்கலாம். ஓகேவா? சர்வீஸில் இருக்கும் போது நீங்கள் வெளியூர் போயிட்டு வரலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா வேணாலும் போயிட்டு வரலாம். எம்ப்ளாயர் வந்து ப்ரெசென்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ஃபார்மராக வேணாலும் இருக்கலாம். அதான் ரிட்டையர் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு அவங்க வந்து நம்மளோட எம்ப்ளாயர் கிடையாதுல்ல, அவங்க ஃபார்மர் எம்ப்ளாயர் ஆயிடுவாங்களே, பழைய எம்ப்ளாயர் ஆயிடுவாங்களே. அதனால தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜேர்னி வந்து வித்தின் இந்தியா மட்டும்தான். நீங்கள் இதுக்காக வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வரக்கூடாது. ஜேர்னி வந்து எனி பிளேஸ் வித்தின் இந்தியா. இங்கேருந்து நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போங்க, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் இந்தியாவுக்குள்ளார மட்டும்தான் போகணும். சரியா? நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா, வேரியஸ் பிளேசஸ்க்கு போகிறாங்க. In case journey was performed to visit various places together, the exemption is limited to the extent of cost of journey from the place of origin to the farthest point reached by the shortest route. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியாது, நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் வைக்கலாம். சரியா? ஏன்னா இது நார்த் இந்தியா எக்ஸாம்பிள் மாதிரி இருக்குது, அதனால நமக்கு புரியாது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மல்டிபிள் பிளேசஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? மல்டிபிள் பிளேஸஸ்க்கு நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து தூரமாக இருக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் இங்கே இருக்கோம். கரெக்டாக? நம்ம வந்து எங்கே போகலான்ட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக டூர் போகலான்ட்டு இருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துக்கும் டூர் போகலான்ட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தமிழ்நாடுலேருந்து ஃபார்தஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? அதுலேருந்து தூரமாக இருக்கிற பாயிண்ட் வந்து, தமிழ்நாடுலேருந்து தூரமாக இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஆந்திர பிரதேஷ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தெலுங்கானா வருமா ஆந்திர பிரதேஷ் வருமா எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஆந்திர பிரதேஷ் தான் கீழே வரும், தெலுங்கானா மேலே வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே தெலுங்கானா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ்லேருந்து தமிழ்நாடுலேருந்து தெலுங்கானா போகணும் அப்படின்னா ஷார்ட்டாக இப்படி போயிடலாம். கரெக்டாக? இல்லை இப்படி போயிடலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போய் 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 அப்படிலாம் வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஷார்ட்டஸ்ட் ரூட் மூலயமா எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாம்ட். ஓகே, in case journey was performed to various places together, then exemption is limited to the extent of cost of journey from the place of origin to the farthest point reached by the shortest route. Okay, example, you want to go to Telangana from Tamil Nadu. ஓகே, ஸோ இங்கே வந்து தமிழ்நாடு இருக்குது, இங்கே வந்து தெலுங்கானா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடுலேருந்து கேரளா போயிட்டு, கேரளாலேருந்து கர்நாடகா போயிட்டு, கர்நாடகாலேருந்து தெலுங்கானா போகிறீங்க. சுற்றி போகிறீங்க அப்படின்னா நம்ம சுற்றி போகிறத எடுக்க மாட்டோம். டைரெக்டாக ஷார்ட்டஸ்ட் ரூட் மூலியமாக தெலுங்கானாக்கு ஷார்ட்டாக எப்படி போகலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஷார்ட்டாக போனால் எவ்வளோ வந்து இன்கர் ஆகிருக்கும் அப்படிங்கிற அமௌண்ட் மட்டும்தான் வந்து எக்ஸாம்ட். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ தமிழ்நாடுலேருந்து கேரளாவுக்கு கர்நாடகா மூலயமா அப்புறம் தெலுங்கானாவுக்கு போனால் ஒரு 7,000 rupees வந்து செலவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவே டைரெக்டாக தமிழ்நாடுலேருந்து தெலுங்கானாக்கு போனால் ஒரு 2,000 rupees தான் செலவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போனா அந்த 2,000 மட்டும்தான் நம்ம காஸ்ட்டாக எடுத்துப்போம், அது மட்டும்தான் எக்ஸாம்ட். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து புரியுதா? 4th பாயிண்ட்.
ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் படிக்கிறோம், எப்போல்லாம் லீவ் ட்ராவல் கன்செஷன் வந்து எக்ஸம்ட் அப்படின்னு படிக்கிறோம். நெக்ஸ்ட் அதில் எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எம்ப்ளாயி மே ஆர் நாட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்தியாவுக்குள்ளே மட்டும் தான் டூர் போகணும். ஸ்டே காஸ்ட் வந்து நாட் எக்ஸம்ட். நீங்கள் போய் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறீங்க, அந்த மாதிரி காஸ்ட்லாம் எக்ஸாம்ஸ் கிடையாது. ட்ராவல் பண்ணுற காஸ்ட் மட்டும் தான் எக்ஸாம். ஓகே, இந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம லீவ் ட்ராவல் கன்செஷன் எக்ஸாம். என்னென்ன 5 கண்டிஷன்? சர்வீஸில் இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கலாம். எம்ப்ளாயர் வந்து ப்ரெசென்ட் எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லைனா ஃபார்மர் எம்ப்ளாயராக இருக்கலாம். ஜேர்னி வந்து இந்தியாக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பிளேசஸை விசிட் பண்ணுறோம் அப்படின்னா தூரமாக இருக்கிற பிளேஸ்க்கு ஷார்ட்டாக நம்ம எப்படி போகிறோமோ அந்த காஸ்ட்டை மட்டும் தான் நம்ம எக்ஸாம்ஷனில் கன்சிடர் பண்ணுவோம். எம்ப்ளாயி வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் டூர் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் போகணும். ஸ்டே காஸ்ட் வந்து எக்ஸாம் கிடையாது. ஓகே, ஃபேமிலினா யார்? ஸ்பவுஸ், சில்ட்ரன், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸ்பவுஸ், சில்ட்ரன் எப்போவுமே ஃபேமிலி தான். பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸாம்ட் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஓகே, ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா ஏர் எக்கனாமிக் கிளாஸ் ஃபேர் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ரூட். ஓகே, எக்கனாமிக் கிளாஸ். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸாம்னா, பிஸ்னஸ் கிளாஸில் எக்கனாமிக் கிளாஸில் போனால் வரும்ல அந்த அமௌண்ட்டை ஷார்ட்டஸ்ட் ரூட் மூலயமா நீங்கள் போனால், நீங்கள் போய் ஊர் சுற்றி பல இதில் 2-3 ஃப்ளைட் எடுத்து அப்படிலாம் போனீங்க, எப்படி வேணாலும் போய்க்கோங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாம்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் நீங்கள் எப்படி போயிருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்குமோ அது மட்டும்தான் எக்ஸாம். ஓகே, தண்ணி குடிச்சிட்டேன் ஒரு 2 நிமிஷம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயினில் போகிறீங்கன்னா ஏர் கண்டிஷன் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த அமௌண்ட்டு எக்ஸாம். ஓகே, நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மல் இதில் போயிட்டு நீங்கள் ஏசியோட எக்ஸாம்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரயிலில் போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்ஷன் வந்து எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் கனெக்டட் பை ரெயில். ஆனால் ஜேர்னி வந்து வேறு ஏதாவது ஒரு மோடில் வந்து நீங்கள் போகிறீங்க. ஓகே, ரயில் இருக்குது, ட்ரெயின் கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரெயினில் போகலாம். ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகல. ஓகே, ட்ரெயினில் போகல அப்படின்னா இதே மாதிரி ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுதான் வந்து எக்ஸாம். ஓகே, ஆனால் ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா பஸ்ஸு அந்த மாதிரி இது வந்து இருக்குது. ஓகே, 2 ஊர் இருக்குப்பா, அந்த 2 ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும் அந்த அமௌண்ட் வந்து எக்ஸாம். புரியுதா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகல. நீங்கள் வந்து எதில் போனீங்க? காரில் போகிறீங்க, டாக்ஸியில் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா இப்போ ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா? இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த பஸ் ரூட்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் போயிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் இன்கர் ஆகிருக்குமோ அது வந்து எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து ரயில் கனெக்ஷன் இல்லை. அது ரெண்டுத்துக்கும் ரயில் கனெக்ஷன் வந்து இல்லை, ஆனால் ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ரயில் கனெக்ஷன் வந்து இருக்குது, செகண்டில் ரயில் கனெக்ஷன் இல்லை ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டீலர்ஸ் கிளாஸ் ஃபேர் ஆஸ் அ கேஸ் மேபி ஆன் சச் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் வந்து பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா டீலக்ஸ் கிளாஸாக இருந்தால் எவ்வளோ இருந்திருக்குமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸாம்ட். புரியுதா? இப்போ ட்ரெயின்லேயும் கனெக்ட் ஆகல, ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் இல்லை அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் வந்து போகிறீங்களா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அந்த ஒரு 2 ஊருக்கும் நடுவில் ட்ரெயின் கனெக்ஷனும் கிடையாது, ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மாடு மேலே ஏறி போகிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான், ரெகக்னைஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இல்லை. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மாடு மேலே ஏறி தான் போகிறீங்க, இதுதான் நீங்கள். ஓகே, மாடு மேலே ஏறி தான் போகிறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, நீங்கள் வந்து இங்கேருந்து தமிழ்நாடுலேருந்து ஓகே சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஊர் எக்ஸ்ன்னு ஒரு ஊருக்கு போகிறீங்க, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து 20 கிலோ இல்லை 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் சென்னையிலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஊருக்கு, எக்ஸாம்பிளுக்கு திருச்சிக்கு 200 கிலோமீட்டர் தான் வருமானு எனக்கு தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். திருச்சிக்கு எக்ஸாம்பிளுக்கு 200ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற இன்னொரு ஊருக்கு ட்ரெயினில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் எவ்வளோ இருக்கும்
அந்த அமௌண்ட் வந்து எக்ஸாம்ட். அமௌண்ட் ஈக்குவல் டு ஏர் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் ஃபேர் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜர்னி பை த ஷார்டஸ்ட் routes as if such journey had been performed by rail. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இது இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, வேறு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, நோ எக்ஸாம்ஷன் கேன் பி கிளைம்டு. நீங்கள் வந்து ஜேர்னியே போகாமல் சும்மா நான் ஜேர்னிலாம் போக மாட்டேன், எனக்கு சும்மா பணம் மட்டும் கொடுத்துருங்க, அந்த மாதிரி எக்ஸாம்ஷன்லாம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஜேர்னி பர்ஃபார்ம் பண்ணாமல் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக இன்கர் பண்ணாமல் நீங்கள் எந்த பெனிஃபிட்டுமே கிளைம் பண்ண முடியாது. பிளாக் பீரியட் எக்ஸாம்ஷன் இஸ் அவைலபிள் ரெஸ்பெக்ட் ஆஃப் 2 journeys performed in a block of 4 calendar years commencing from 1st January 1986. ஸோ லீவ் ட்ராவல் கன்செஷன் இருக்குன்ட்டு நம்ம மாதம் மாதம் ஜாலியாக போயிட்டு வரலாமா அப்படின்னா அப்படிலாம் போகக்கூடாது. 4 வருஷத்தில் 2 ஜேர்னி மட்டும்தான் நம்ம லீவ் ட்ராவல் கன்செஷனுக்கு எக்ஸம்ஷன் எடுக்க முடியும். 4 வருஷத்தில் 2 மட்டும்தான். எப்போலேருந்து 1986லேருந்து இப்படி இருக்கலாம். இப்போது இந்த வருஷம் 25, 26, 26, 27, 27, 28, 28, 29 இந்த 4 வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் 2 ட்ராவல் போய்க்கலாம். இதே வருஷத்தில் 2 போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 வருஷத்தில் ஒன்றுமே போகாமல் இருக்கலாம். இல்லைனா இந்த வருஷம் 1 போயிட்டு அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் போகாமல் லாஸ்ட் வருஷத்தில் 1 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 2 ஜேர்னிஸ்க்கு மட்டும்தான் நம்ம எக்ஸம்ஷன் எடுக்க முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா இங்கே பாருங்கள், where concession is not availed during the preceding block, then any one journey performed in the first calendar year of the immediately succeeding block will be additionally exempted. That is not counted in 2 journey limit. அப்படின்னா இப்போது 4 வருஷமாக தானே நம்ம பிரிக்கிறோம். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 ஓகேவா? 4 வருஷமாக தானே பார்க்குறோம். அதில் இங்கே வந்து ஒரு லீவ் ட்ராவல் கன்செஷன் அவைல் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போவே இல்லை. நீங்கள் 2 எடுக்கலாம்ல ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஓகே, 1, 2 அடுத்த வருஷத்தோட 2 ப்ளஸ் இன்னொன்று வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸம்ஷன் அவைலபிள் தான். இந்த 3த்துக்குமே எக்ஸம்ஷன் அவைலபிள் தான். ஏன்னா நீங்கள் போன வருஷம் 1 தானே எடுத்தீங்க, அதனால அதான் கேரி ஃபார்வர்ட் ஃபெசிலிட்டிங்கிறது. ஓகே, இமீடியட்லி சக்சீடிங் பிளாக்கு தான். நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்த 4 வருஷத்துக்கு தான் வில் பி அடிஷ்னலி எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியாக தான் பார்த்தோம். ஸ்பவுஸ், சில்ட்ரன் ஆஃப் த இண்டிவிஜுவல், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன் எப்போதுமே சுப்ரீம் கோர்ட்டு, எஸ்சி சுப்ரீம் கோர்ட் எப்போதுமே ஃபேமிலி மெம்பர் தான். பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்லாம் டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலி மெம்பர். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 2 children மட்டும்தான் இருக்கலாம். ஏற்கனவே நம்ம இது எஜுகேஷன் அலவன்ஸில் பார்த்தோம்ல, அதே தான். எக்ஸம்ஷன் கேன் பி கிளைம்டு ஃபார் எனி நம்பர் ஆஃப் சில்ட்ரன் born on or before 39/1998. In addition, exemption is available only for 2 surviving children born or after 1/10/1998. ஸோ 1998க்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருந்தாலும் ஓகே தான். எனி நம்பர் ஆஃப் சில்ட்ரன், எனி சைல்டுக்கு எத்தனை நம்பர் குழந்தை இருந்தாலும் ஓகே தான். 4 குழந்தை இருந்தாலும் 4 குழந்தைக்கு எக்ஸம்ஷன் தான் 1998க்கு முன்னாடி. ஆனால் 1998க்கு அப்புறம் 2 சைல்டுக்கு மட்டும்தான் எக்ஸம்ட். ஓகே, ஸோ மல்டிபிள் பர்த் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சைல்டு தான். இது நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பையன் பிறந்துட்டான், ஒரு சைல்டு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 பசங்க ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து 2 பேர்த்தையும் சேர்த்து ஒன்றா தான் கவுண்ட் பண்ணுவோம். அவங்க 3 பேர்த்துக்குமே எக்ஸம்ஷன் அலோடு. ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பர்த்தில் ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னா 2 சைல்டுன்னு கவுண்ட் ஆயிரும். அடுத்த பர்த்தில் ட்வின்ஸாக இருந்தாலும் 2 சைல்டுன்னு கவுண்ட் ஆயிரும். அடுத்த பர்த்தில் ஒரு சைல்டு பிறந்துருச்சு, சிங்கிள் சைல்டு ஒன்று பிறந்துருச்சு அப்படின்னா 3 சைல்டு ஆயிடுதுல. அப்போ இந்த சிங்கிள் சைல்டுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. அவ்வளோதான். புரியுதா? ஸோ 1998க்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் எக்ஸம்ஷன் அலோடு. 1998க்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க எவ்வளோ இருந்தாலும் எக்ஸம்ஷன் அலோடு. 1998க்கு அப்புறம் 2 சைல்டுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் அலோடு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு லீவ் ட்ராவல் அலவன்ஸ். லீவ் ட்ராவல் அலவன்ஸாக கொடுக்குறாங்கன்னா அது நாட் எக்ஸம்ட். ஓகே, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கெலாம் கொடுத்தா எக்ஸம்ட், ஃபுல்லி எக்ஸம்ட், எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸ்டே காஸ்ட்லாம் எதுவுமே இல்லை, எக்ஸம்ஷன் கிடையாது. ஸ்டே காஸ்ட்டு, ஃபுட்டு காஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற காஸ்ட்லாம் எக்ஸம்ஷன் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வர டிக்கெட் செலவு கொண்டு தான் எக்ஸம்ஷன் உண்டு. ஓகேவா? அவ்வளோதான் லீவ் ட்ராவல் கன்செஷன். இப்போ இதுலேயும் வந்து கொஸ்டின்ஸே வந்து இல்லை. இப்போ அதர் பர்க்வசட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அப்புறம் இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ்லாம் டெலிகிராமில் வந்து நான் அனுப்பிடுவேன். ஆனால் எப்போ அனுப்புவேன்னா இப்போ சேலரி சாப்டர் முடிஞ்சோன்னு தான் அனுப்புவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கிளாஸில் ஒரு 5 pages தான் கவர் பண்ணோன்னா அந்த 5 pages மட்டும் அனுப்பிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால இந்த சேலரி சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நோட்ஸை வந்து நான் ஒரேடியாக அனுப்பிடுவேன். அப்போ வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதர் பர்க்விசிட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பர்க்விசிட்ஸில் வேல்யூ ஆஃப் அதர் ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ், அம்யூனிட்டிஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இதில் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அல்லாமல் வேறு ஏதாவது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், லீவ் ட்ராவல் கன்செஷன் நிறையா பார்த்தோம்ல, டொமஸ்டிக் சர்வெண்ட், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்தோம்ல. அது அல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா காஸ்ட் டு த எம்ப்ளாயர் அண்டர் அன் ஆர்ம் லென்த் டிரான்சாக்ஷன் ஆஸ் ரெடியூஸ் பை த எம்ப்ளாயர் ஈஸ் கான்ட்ரிபியூஷன் இஃப் எனி. புரியுதா? ஓகே, இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா காஸ்ட் டு த எம்ப்ளாயர் அண்டர் ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷன் மைனஸ் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஃப் எனி, அதுதான் வந்து டாக்ஸபிள் பர்பஸிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சினிமா ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சினிமா பார்த்துட்டு வரலாம். சினிமா ஃபெசிலிட்டி நீங்கள் போய் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க, ஃப்ரீயாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி, இது வந்து இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிக்கெட் வந்து நார்மலாக நம்ம அந்த டிக்கெட் புக் மை ஷோலையோ இல்லை அந்த படத்தை அந்த இதில் போயிட்டு வாங்குவோம்னா ஒரு 200 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சினிமா ஹாலில் போய் வாங்குறதுக்கு 200 rupeesன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எம்ப்ளாயர் வந்து இருக்கார்ல, அந்த இதில் ஒர்க் பண்ணுற இவர் வந்து இந்த சினிமா தேட்டரோட ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து எம்ப்ளாயரோட ஃப்ரெண்டு. புரியுதா? இந்த எம்ப்ளாயர் இருக்கார்ல, இந்த எம்ப்ளாயருடைய ஃப்ரெண்டு அவர், அந்த சினிமா தேட்டரோட ஓனர். அதனால் அவர் இவருக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு தராரு. ஓகே, 200 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டை 50 ரூபாய்க்கு மட்டும் தராரு அப்படின்னா காஸ்ட் டு த எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ? 50 ரூபாயா? இல்லை, 200. இந்த 200 தான் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். புரியுதா? ஸோ நார்மல் காமன் பப்ளிக்கு 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனால் இப்படி இருக்கலாம், இந்த எம்ப்ளாயர் பல்காக டிக்கெட் வாங்குறாரு அப்படிங்கிறதுனால ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க. இல்லைனா எம்ப்ளாயருக்கும் அந்த இவருக்கும் அந்த ஓனருக்கும் ஏதாவது ஒரு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால கம்மியான ரேட்டில் தராங்க, 50 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னா அந்த 50 ரூபாயை நம்ம எடுக்க மாட்டோம். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்னா அன்ரிலேட்டட் பர்சனுக்கு, நமக்கு தெரியவே தெரியாத பர்சனுக்கு எவ்வளோ ரேட்டில் விற்பாங்களோ அதுதான் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். அந்த 200 மைனஸ் இவங்க வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கிட்ட 10 ரூபா மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுங்க, மீதி வந்து நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மைனஸ் அந்த 10 ரூபாய் மைனஸ் வந்து 190 மட்டும் தான் டேக்ஸபிள்னு போடுவோம். அவ்வளோதான். எனி அதர் ஃபெசிலிட்டிக்கு ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸு மைனஸ் amount charged from the employee, employees contribution அதான் amount charged from the employee இல்லைனா amount required from the employee, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது மட்டும்தான் taxable. புரியுதா? எக்ஸாம்பிள் வந்து கிளப் மெம்பர்ஷிப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹெல்த் செக்அப் ஃபெசிலிட்டி, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து இங்கே போட வேண்டாம், ஏன்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இங்கே போட்டோன்னா இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்லாம் நம்ம அந்த மேக்ஸிமம் ஆஃப் ₹100 per child அப்படின்னு பார்த்துட்டோம், மேக்ஸிமம் ஆஃப் 2 children அப்படின்ட்டு. அதனால் திரும்பி இது வந்து இங்கே வர வேண்டாம். ஓகே, திஸ் ரூல் அப்ளைஸ் டு ஆல் ஃபெசிலிட்டி விச் ஆர் நாட் ஃபெசிலிட்டி. ஆமாம், இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத எல்லா ஃபெசிலிட்டிக்குமே இது வந்து அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள், எதெல்லாம் நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள் வந்து ஒரு ரிவிஷனுக்காக ஒரு சார்ட் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், பர்க்விசிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து மோட்ரு கார், ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், அப்புறம் அந்த டொமஸ்டிக் சர்வெண்ட், அந்த மாதிரி எதில் கேல்குலேஷன்லாம் அதிகமாக இருக்கோ அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்போனா மோட்ரு கார் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பர்க்விசிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.